ஏன்டா காதரு, அந்த வண்டி ரொம்ப நேரமா நம்ம பின்னாடி வந்துட்டு இருக்கு. ஹலோ, நீ கொஞ்சம் ஃபாஸ்ட் அவுட், ஃபாஸ்ட் அவுட். நீங்க இப்ப எங்கடா இருக்கீங்க? நாங்க இப்ப கண்ணூர் ரோட்ல போயிட்டு இருக்கோம். ஓ, மலைப்புறத்துக்கு வர வேண்டிய நீங்க என்ன கண்ணூருக்கு போறீங்க? நாங்க எங்க போறோம்? எங்களை போக வச்சிட்டு இருக்காங்க. விஷயம் கைமீறி போற மாதிரி தான் தெரியுதையா. நீங்க தைரியமா இருங்க, நான் போலீஸ் கூப்பிடுறேன். வண்டி நம்பர் என்னடா? KL 9818. ஏண்டா லூஸ், அது நம்ம வண்டியோட நம்பர் இல்ல. ஏய், உங்களை துரத்திட்டு வர வண்டி நம்பர் தான்டா கேட்டேன். ஏன்டா காதரு, வண்டி வந்து நிப்பாட்டு, அந்த வண்டி நம்பர் கொஞ்சம் பாருங்க. ஏன்னா வண்டி நிப்பாட்டினா அவங்க நம்மளை பிடிச்சிருவாங்கல்ல. ஓ, அப்படின்னா வண்டி ஸ்லோ பண்ணு, நான் நம்பர் பாருங்க. டிரைவர் வண்டிடுறா. சார் ஒரு நிமிஷம். சாமி சரணம். ஐயப்பா, போற காரியம் நல்லபடியா நடக்கணும். எங்களை காப்பாத்துங்கப்பா. சொன்னேன்ல, தள்ளுங்கடா, ஓரமா போங்க. தள்ளு. ஏய், தள்ளு தள்ளு தள்ளு, ஓரம் போ. சொல்றேன்ல, ஓரம் போ. எங்கடா பிலும் போடி? யாரா எடுத்துட்டு வந்தது? சார், சத்தியமா நான் இல்ல. அப்புறம் யாரா? குஞ்சாப்பு. எங்கடா இருக்காம உன் குஞ்சாப்பு? ஓடாங்க. எங்க இருக்காம? பாட்டு. ஏம்மா, யானை எங்கடா இருக்கா உன் குஞ்சாப்பு? அங்க பாரு குஞ்சாப்பு.
இருக்கீங்களே. பிலிம் போட்டியை தூக்கிட்டு போனவன் யாரா நீ? குஞ்சாப்பு, மலப்புரம் மம்முட்டி ஃபேன்ஸ் அசோசியேஷன் ஜெனரல் செக்ரட்டரி. சார், நாங்க செஞ்சது தப்புதான். வர வழியில வண்டியை மடக்கி பிலிம் போட்டியை தூக்கிட்டு போனது தப்புதான். ஆனா நாங்க நீ ஒண்ணும் பேசாத, பேசாம வாய மூடு. இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா உனக்கு? கொலை பண்ணதுக்கு சமம். திருட்டு ஜனங்க மனசுல புரட்சி உருவாக்குறது. ஐபிசி 307, 379, 141 12 வருஷத்துக்குள்ள போயிடுவ தெரியுமா? சார், நீங்க இப்ப இவ்ளோ செக்ஷன் சொன்னீங்கல, இனி நாங்க சொல்ல போற செக்ஷன்ஸ்லாம் கேட்டுட்டு நூன் ஷோ முடிஞ்சதா எங்களை அரெஸ்ட் பண்ணிக்கோ. நூன் ஷோக்கு அப்புறமா அது எதுக்கு? எல்லாத்துலயும் ஒரு படம் டச் இருக்கணும் இல்லையா? சுத்தி இவ்வளவு பேர் இருக்கும்போது எல்லாம் ஒரு த்ரில் இல்ல. இனி பிரச்சனையை பத்தி பேசலாம். சார், கடந்த 3 வருஷமா எங்க ஸ்டார் மம்முட்டியோட படங்களுக்கெல்லாம் மலப்புரம் ஜில்லால அதிகபட்சமான கலெக்ஷன்ஸ் எடுத்து கொடுத்தது மஞ்சேரி தேவகி சினிமாஸ் தான். டிசிஆர் எங்க கையில இருக்கு. என்ன சொன்ன? டிசிஆர் டெய்லி கலெக்ஷன் ரிப்போர்ட். நம்ம தளபதி 28 லட்சம், ஆனந்தம் 29 லட்சம், பிரஜாபதி 26 லட்சம், நஸ்ரானி 23 லட்சம், ஒரே கடல் 14 லட்சம், கதப்பறையம்போல் 32 லட்சம். இருந்தாலும் இவ்ளோ கலெக்ஷன்ஸ் பண்ண தியேட்டர்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த எடுபட்ட பையன் மன்னார்குடி திருமகளை ரிலீஸ் பண்ணா நாங்களும் மன்னிச்சிட்டோம். இங்க 14 ஸ்டிக்கர் ஷீட் ஒட்டுற இடத்துல 60 ஸ்டிக்கர் ஷீட்டும் 14 பிளக்ஸ் நாங்க ஒட்டி வச்சிருக்கோம். போஸ்ட் ஆபீஸ் ஜங்ஷன்ல இருந்து தியேட்டர் படிக்கட்டு வரைக்கும் நாங்க வச்சிருக்கோம்னு சொன்னா சும்மாலாம் நாங்க வச்சிருக்கல. 16 கொழவாளை சார் தீவலிக்கு வாங்கி நாங்க நட்டு வச்சிருக்கோம். கொலவால 1க்கு 500 ரூபான்னு வச்சா கூட சார் நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. அதை ஸ்பான்சர் பண்ண கோழிக்கூடு செல்பார் தாமஸ் கிட்ட எங்களை மறுபடியும் போய் நிக்க சொல்றீங்களா? கொலவாழைக்கு பதில் சொல்ல நான் இங்க வரல, தெரிஞ்சுக்கோ. அது சொல்லி ஆகணும் சார். கொலவாழைக்காருக்கு மட்டும் இல்ல, இந்த நிக்கிற மேலக்காரர்கிட்டயும் ஊக்காவடி எடுக்கவங்கள்ட்டயும் நாங்க பதில் சொல்லி ஆகணும் சார். ஏய், எனக்கு புரியாம தான் கேக்குறேன். இந்த கொலவாழையும் பூக்காவடியெல்லாம் அங்க இருக்கட்டும். மலப்புரம் பத்மா தியேட்டருக்கு சென்னையில இருந்து வந்த பிலிம் போட்டியை ரவுடிங்ல வச்சு தூக்கி எடுத்துட்டு வந்ததுக்கு யார் பதில் சொல்லுவா? யாரு சொல்லணும்? நீ என்னடா குஞ்சாப்பு வளர்ற? சிஐ சார் சொன்னது ஒன்னே எல்லாம் அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல போட்டு அவருக்கு போன் பண்ணி சொல்றதுக்கு தான். புதுசா வந்த ஜார்ஜ் சார் யாருன்னு தெரியுமா உனக்கு? சார், இப்ப நீங்க தானே சிஐன்னு சொன்னீங்க. அடிச்சனா தூக்கி உள்ள போட்டுறோம் பாத்துக்க. சார், நீங்களும் இந்த ஊர்ல தானே இருக்கீங்க. சார், ஒரு வாரமா இந்த மஞ்சேரி நரகத்துல இந்த நகரத்துல ஊர்ல இருக்கிற எல்லா சவுத்துலயும் அடுத்த வாரத்துல இந்த தேவகி சினிமாக்ஸில் மெகா ஸ்டார் மம்முட்டி சாரோட ஒன்வே டிக்கெட் தினசரி 4 காட்சிகள் ஒட்டி இருக்கிறது சார் பாத்துருப்பான்ல? பாத்திருப்பேன். சந்தேகமே இல்ல சார், பாத்திருக்கீங்க. சார் மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்க எல்லா ஜனங்களும் கண்ணை திறந்து பாத்துருக்காங்க. இந்த நாளுக்காக கண்ணுல எண்ணெயை ஊத்தி காத்துட்டு இருக்கப்போ இந்த சினிமா இங்க வராம இங்க ரிலீஸ் செய்ய விடாம மலப்புரம் பத்மா தியேட்டர்ல ரிலீஸ் செஞ்சா எங்கள் மம்முட்டி ஃபேன்ஸ் அசோசியேஷன்ல இருக்கிறவங்க தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா சார்? எனக்கு தெரியல, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒழுங்குமுறையதே பூக்காவடிக்காரையும் மேலக்காரில அமைச்சு வண்டியில ஏற வழிய பாரு. சார், இந்த நூன் ஷோ முடிட்டோம். நூன் ஷோ முடிஞ்சதும் ஆவனாளி சினிமால கேப்டன் ராஜு சார மம்முக்கா அரெஸ்ட் பண்ணி போற மாதிரி சார் எங்களை கூட்டிட்டு போங்க. இல்ல, ஆவனாளி படத்துல மம்முட்டி கேப்டன் ராஜு அரெஸ்ட் பண்ண மாட்டாரு, சுட்டு தானே கொள்ளுவாரு. அது லாஸ்ட்ல வருது, அதுலயும் அரெஸ்ட் பண்ணுவாரு சார். நீங்க சரியா பாக்கல. அது வரைக்கும் சார் இங்க வந்து பிளாக்ல டிக்கெட் விக்கிறவங்கள அரெஸ்ட் பண்ணியும் கியூல டிக்கெட் எடுக்காம நிக்கிற ஊர்க்காரங்களையும் சல்லி பாசங்கள 2 அடி அடிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஷோ முடிஞ்சு நம்ம தியேட்டர்ல இருந்து நேரா ஸ்டேஷன் போலாம். இல்ல சென்ட்ரல் ஜெயிலுக்கு போகணுமா, அதுக்கும் ரெடி. ஆனா அதுக்கு முன்னாடி சார் இல்ல, சிஐ சார் இல்ல, ஐஜி வந்தாலும் இங்க இருக்கிறவங்கள ஒரு ஆளு கூட கொண்டு போக முடியாது. கொண்டு போகவும் நாங்க விட மாட்டோம். ஏன்னா நியாயம் எங்க பக்கம் இருக்குல்ல. ஓ, அப்ப ஃபைனலா இதான் உங்க முடிவு? ஆமா. அப்படின்னா எனக்கு ஒரு டிக்கெட் எடுத்து வச்சிருக்கா. அட்ரா சக்க, இதுதான்டா போலீஸ். அப்படின்னா குஞ்சாப்பு அடிச்சு தூக்கு. ஆட்டம் பாம்புடா எங்கள் கோடுடா, சூப்பர் ஸ்டார் வந்தாச்சு. கூட்டம் கூடுடா, ஆட்டம் போடுடா, வா பெட்டி வந்தாச்சு. இனி கொண்டாட்டமா அட கும்மாளமா, ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்ஸின் புதிய கானம். எங்க மம்முட்டியே சிரிக்கும் பூந்தொட்டியே, அட பின்னல் மீண்டும் ஸ்டைலில் குஜராத்தி. வான்வே டிக்கெட் இது சூப்பரா, வான்வே டிக்கெட் இது பம்பரா, வான்வே டிக்கெட் இது சூப்பரா, வான்வே டிக்கெட் இது பம்பரா. சிஏ சார் வந்துட்டார்.
குஞ்சாப்பு நான் தான் சார். அப்புறம் என்ன விசேஷம் குஞ்சாப்பு? உட்கார்றா. வேணாம் சார், நான் நிக்கிறேன். ஆடா உட்கார்றா. பரவாயில்ல எப்படி சார். இருக்கு படம்? நல்ல சூப்பர் படம் சார். கலெக்ஷன் எப்படி? ஹவுஸ்ஃபுல் சார். ஒரு ஆளை கூட ஏரியால பார்க்க முடியல. அப்புறம் ஃபேமிலி சப்ஜெக்ட் வேற, ரொம்ப நாள் ஓடும். சார் நாங்க ஃபேன்ஸ்லாம் சொல்றோம்னு நினைச்சுக்காதீங்க. செகண்ட் ஹாஃப்ல ஒரு 4 சீன் இருக்கு. ஐயோ சும்மா நாசம் பண்ணிட்டார் சார் மம்முட்டி சார். மலப்புறம் 14 இப்ப என்ன படம் போயிட்டு இருக்கு? ஏதோ தமிழ் படம் ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன சார், ஆக்சுவலி அங்க ஓடுற படம் எல்லாம் போல்ட் ஓவர் ஆயிடுச்சு. சும்மா சொல்றேன் சார், 3 நாளாச்சு ஹோல்ட் ஓவர் ஆயி. கடவுள் சத்தியமா சொல்றேன். ஐயோ கடவுள் கூட ஒண்ணு மன்னிக்க மாட்டாரியா சார். கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்காத இந்த காலத்துல நல்ல கதையோட ஒரு படம் வந்தா அது ப்ரோமோட் பண்ணணும்ல சார். ஒன்னு தெரியுமா, கடந்த 3 வருஷமா எங்க ஸ்டார் மம்முட்டி சாரோட படங்களுக்கு மலப்புரம் ஜில்லாவுல அதிகமான கலெக்ஷன்ஸ் எடுத்து கொடுத்தது மஞ்சரி தேவகி சினிமாக்ஸ்ல தான். நம்ம தளபதி 28 லட்சம், ஆனந்தம் 29 லட்சம், பிரஜாபதி 26 லட்சம், நஸ்ரான் 23 லட்சம், ஒரே கடல் 14 லட்சம், கதப்பறைம்பல் 32 லட்சம். டிசிஆர் எங்க கையில இருக்கு. டிசிஆர் டெய்லி கலெக்ஷன் ரிப்போர்ட். சதாசிவா அண்ணா கூப்பிடுறாங்க. எங்கால் தான் அவரு. சார் இவங்க மேல சார்ஜ் ஷீட் போட்டியே இல்லையா? சார் வந்து யோசிச்சு பேச. சார் வந்து யோசிக்கிறதுக்கு இவங்க நமக்கு சம்பந்தியா? எல்லாரும் தூக்கி உள்ள போடுற. முதல்ல ஜீப் சேஸ் பண்ணி பிலிம் பட்டி தூக்குறதுக்கு நீ எல்லாம் யாரா? ஜெயிம்ஸ் போண்டா? அதெல்லாம் சினிமாலு. ஒரு பயலை நான் சும்மா விட மாட்டேன். கம்பி எண்ண வேண்டியதுதான். ஒரு நாள் 2 நாள் கிடையாது. குறைஞ்சபட்சம் 3 வருஷம் உள்ள இருந்தா தான் அறிவு வரும். உள்ள போடா. மேட்னிக்கு டைம் ஆயிடுச்சு. செக்ஷன் 147 307 379 சார்ஜ் ஷீட் எழுதிக்கோ. எந்த நாய்க்கும் ஜாமீனே கிடைக்க கூடாது. சரி சார். ஹலோ கொண்டோட்டி போலீஸ் ஸ்டேஷன். வணக்கம் சார், நான் மம்மூட்டி பேசுறேன். எந்த மம்முட்டி? ஆக்டர் மம்மூட்டி. ஆக்டர் மம்முட்டியா? ஆமா. ஒரு சின்ன விஷயம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். என்னோட ஃபேன்ஸ்னால அங்க ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். அவங்க செஞ்சது தப்புதான். ஆமா சார், மலப்புறம் பத்மா தியேட்டருக்கு கொண்டு போன பிலிம் போட்டிய ஹைவேல வச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க சார். அவங்கள வான் பண்ணி மட்டும் விட்டுருங்க, ஒன்னும் செய்ய வேணாம். நான் வேணா மினிஸ்டர். ஐயோ வேணாம் சார், வேணாம், நான் விட்டுறேன். தேங்க்யூ சார். வெல்கம். இவங்களெல்லாம் சொல்லும் போது எப்படி விடாம இருக்க முடியும்? ஆனா இவங்கள வெளியே விட்டா சதாசிவம். 9:30 மணிக்கு மேல ஆயிடுச்சு, இன்னும் குஞ்சாப்பு வர காணோம். இன்னைக்கு கண்டிப்பா ஸ்கூலுக்கு லேட் ஆக போகுது. நீங்க இது யாருக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? குஞ்சாப்பு இப்ப வர மாட்டாரு. ஏன், என்னாச்சு தெரியாதா? குஞ்சாப்பு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஐயோ எதுக்கு? மலப்புறத்துல இருந்து பிலிம் பெட்டி தூக்கிட்டு போறதுக்கு. என்ன தீப்பெட்டியா? தீப்பெட்டி இல்லக்கா, பிலிம் பெட்டி. இந்த சினிமா தியேட்டர்லாம் போடுவாங்களா அது. அப்புறம் என்னாச்சு? என்ன ஆகுறது, ஜெயில இருக்கான்னு கேள்விப்பட்டேன். என்ன இப்படி ஜாமீன் சொல்றான்? கிடைக்குமோ என்னமோ. அம்மா, அந்த அங்கிள் சொன்னது உண்மையாமா? அவன் சொல்றதெல்லாம் நம்பாத. அம்மா பாரு, குஞ்சாப்பு. ஹலோ. குஞ்சாப்பு, நீ பிலிம் பொட்டிய எடுத்துட்டு போறதுக்கு போலீஸ் பிடிச்சிட்டு போறதா சொன்னாங்க. அக்கா, தூக்கிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்றதுலாம் உண்மை இல்ல. போலீஸ் பிடிச்சது. ஆனா அந்த நேரத்துல நம்ம ஆளோட போன் வந்துச்சுல்ல. யாரு? பாலா மாஸ்டரா? ஐயா, பாலா மாஸ்டர் சொன்னதுக்குள்ள நம்ம செய்ய விடுவாரா? இது நம்ம மம்முட்டி சார். யாரு? நம்ம கலியாபுரத்துல இருக்க ஜிம் மாஸ்டர் மம்முட்டியா? அப்படியே ஒண்ணு விட்டனா. ஜிம் மாஸ்டர் கும் மாஸ்டர்லாம் ஒண்ணு இல்ல, மெகா ஸ்டார் மம்முட்டி. போடா, பொய் சொல்லாத. அட, நம்பிக்கை இல்லைன்னா சந்திரன் கிட்ட கேட்டு பாரு, அவன் ஓமாலியே சத்தியம் பண்ணுவான். உண்மைதானே சந்திரா? மம்முட்டியா போன் பண்ணாரு? யாரு? யாருன்னு சொன்ன? மம்முட்டி. மம்முட்டி. கீதாக்கா யாருக்கு மரியாதை கொடுக்கணும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். நீங்க என்ன மம்முட்டி சாரை போய் மம்முட்டின்னு சொல்றீங்க? சும்மாவா 3 நேஷனல் அவார்டும் ஒரு பத்மஸ்ரீயும் கொடுத்த ஒரு நாடே அங்கீகரிச்ச ஒரு மகானை போய் இப்படி சொல்லுவீங்களா? மம்முட்டி சார் தான் கூப்பிட்டாருன்னு உனக்கு தெரியுமா? மம்முட்டி சார் கூப்பிட்டாருக்கா, கூப்பிட்டாரு. உண்மையை சொன்னா அவருக்கு அது பெரிய விஷயமே இல்ல. இது எனக்காக தான் செஞ்சாரு. அந்த மனசு எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தான் தெரியும். அக்கா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? கடந்த 3 வருஷமா மம்முக்காவோட படங்களுக்கு மலப்புரம் ஜில்லாவில் அதிகமான கலெக்ஷன்ஸ் எடுத்து கொடுக்கிறது நம்ம மஞ்சரி தேவகி சினிமாக்ஸ்ல தான். தளபதி 28 லட்சம், ஆனந்தம் 36 லட்சம். இந்த பாரு, ஸ்கூல்ல பெல் அடிச்சிருவாங்க. இப்பவே டைம் ஆயிருச்சு, வாயே போலாம். வா. அப்புறமா வந்து பாத்துக்க. ஊர் கதைன்னா இப்படி வாயை பிடிச்சி. லட்சுமி குட்டே, அப்புறம் என்ன ஸ்டார்ட் பண்ண வேண்டியதானே குஞ்சாப்பு?
பார்ப்போம் ஆள் சேர்ப்போம் பரப்போம் பாபா ஹே பரப்போம் பாபா பால் பாண்டி புலியாண்டி குளிப்போம் பாபா ஹே கழிப்போம் பாபா சுத்தி வருகிற கூட்டம் அது எங்க நிஜங்களை காட்டும் பெட்டி கிளிகளை போல நாங்க 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 தான் கெட்டு தொடுகிற மேகம் அது தொட்டு தொடருவோம் நாங்க சில்லா புல்லா கேட்டு பாரு என்ன போல யாருடா ஆட்டம் பாம்புடா எங்கள் கோடுடா சூப்பர் ஸ்டார் வந்தாச்சு கூட்டம் கூடுடா ஆட்டம் போடுடா பார் பெட்டி வந்தாச்சு கோல்டா கோல்டா நாங்க ஹாப்பி தானடா கோல்டா கோல்டா நாங்க ஹாப்பி தானடா குஞ்சா பூ கால் மடிச்சு இந்த பால் அடிச்சு ஒரு கோல் அடிச்சா கொண்டாடும் கூட்டம் இது ரொம்ப பாசமுள்ள நண்பர் கூட்டம் இது சுத்தி வருகிற கூட்டம் அது எங்க நிஜங்களை காட்டும் பெட்டி கிளிகளை போல நாங்க 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 தான் கெட்டு தொடுகிற மேகம் அது தொட்டு தொடருவோம் நாங்க ஜில்லா புல்லா கேட்டு பாரு என்ன போல யாருடா ஆட்டம் பாம்புடா எங்கள் கோடுடா சூப்பர் ஸ்டார் வந்தாச்சு இனி கொண்டாட்டமா அடகுமாளமா ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்ஸின் புதிய கானம் எங்க மம்மூட்டியே சிரிக்கும் பூந்தொட்டியே அட மின்னல் மின்னும் ஸ்டைலில் குஜலாக்கு வாட்வே டிக்கெட் இது சூப்பர் தான் வாட்வே டிக்கெட் இது பம்பரா வாட்வே டிக்கெட் இங்க 200 இருக்கு 100 மாத்திடலாம். போலீஸை பார்த்து பயந்து ஓடும்போது அடிப்பட்ட வானசேரி மொய்தீனுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு 512 ரூபாய் 99 பைசா. மடல் திருடும் போது போலீஸ் கிட்ட மாட்டினதுனால அவங்களுக்கு கொடுத்த லஞ்சம் 1002 ரூபாய் 99 பைசா. நைட்டு போய் மடல் திருடுறதுக்காக பெட்ரோமேக்ஸ் லைட் கொண்டு வந்த செலவு 502 ரூபாய் 99 பைசா. உச்சி அடிக்கிறதுக்காக மேப்பையூர் பெரும்படப்புல இருந்து ஆசாரிய கொண்டு வந்த செலவு, அதுக்கப்புறம் அவரை திருப்பி குந்தங்குளத்திலே கொண்டு போய் விட்ட செலவு அஸ்ஸலாமு அலைக்கும். வாலேக்கும் அஸ்ஸலாம் 152 ரூபாய் 99 பைசா. அலைக்கும் அஸ்ஸலாமுக்கு காசா? முதலாளி ஆணி அடிக்க வந்து ஆசாரியோட ஆட்டோ செலவு பத்தி பேசிட்டு இருந்தா அதுக்கு நடுவில் இவன் வந்து குழப்பிட்டான் சார். ஆணி எடுக்க ஆசாரிய ஜீப்ல கொண்டு வந்து நான் தானே, உனக்கு எதுக்கு ஆட்டோ காசு? முதலாளி ஆணி அடிக்க வந்துட்டு ஆணி அடிக்காம போன ஆசாரியோட கணக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆணி அடிக்க வந்துட்டு ஆணி அடிக்காம போன ஆசாரி, அது எந்த ஆசாரி? முதலாளி ஆக மொத்தம் டோட்டல் 6 ஆசாரிங்க வந்திருக்காங்க. வந்தாங்களா? அதுல 2 பேர் ரிட்டர்ன் போயிட்டாங்க, 2 பேர் ஆணி அடிச்சாங்க, 2 பேர் பாத்துட்டு இருந்தாங்க. முதல்ல போன 2 பேர் திருப்பி வந்துட்டாங்க. அப்ப எவ்வளவு ஆச்சு? அப்போ அதெல்லாம் நானே பாக்குறதுனா உனக்கு எதுக்கு சம்பளம் கொடுத்து கணக்குள்ளே வச்சிருக்கோம்? 6ல இருந்து 2 போனா எவ்வளவுன்னு கொஞ்சம் சொல்லி கொடுங்க சார். 6ல இருந்து 2 போனா 3. சுத்தம். சும்மா பாத்துட்டு இருக்க, போய் கணக்குல எழுதி விட போடா. என்கிட்ட லட்சணமா இருக்கிற 5-6 பொண்ணுங்க போட்டோ இருக்கு, காமிக்கட்டுமா? காட்டு. இது மைமுனா, அது பதர்னிசா. பாப்பா சாயா. உன்னை இப்ப யாரு டீ எடுத்துட்டு வர சொன்னா? டீ தூள் வேலை எவ்வளவு தெரியுமா உனக்கு? போய் குடிடிச்சி இல்ல படிடி. அது என்கிட்ட கொடுத்துட்டு போ பாப்பா. பாப்பா போட்டோல யாரு? ஏது போட்டோ? என்ன போட்டோ? உங்க கையில இருக்குல அந்த போட்டோ. அது குஞ்சாப்புக்கு காட்டுறதுக்காக. குஞ்சாக்கோட ஜீப்போட பம்பர் ரிப்பேர் பண்ற ஒர்க் ஷாப் ஓனரோட போட்டோ நான் இவன் கிட்ட கேட்டேன், அவன் எனக்கு கொடுத்தான். அந்த ஒர்க் ஷாப் ஓனரோட போட்டோ நீ பார்க்கணுமா? வேண்டாம். இது யாரு? சுபைதா. எனக்கு தெரியும் பாப்பா, குஞ்சாப்புக்கு நிக்கா பண்ணி வைக்கணும் தானே இந்த பொண்ணுங்களோட போட்டோ எல்லாம் பீராங்க அங்கிள் கிட்ட கொடுத்து குஞ்சாப்பு வீட்டுல பேச வைக்கிறீங்க. குஞ்சாப்பு என்ன தவிர இந்த உலகத்துல வேற எந்த பொண்ணையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு, எனக்கு நல்லா தெரியும். குஞ்சாப்பு யாரு அவன் உனக்கு? பேச வந்துட்ட. உங்களோட தங்கச்சி பையன், என்னோட மாமா, அவ்வளவுதானே. ஏன் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உனக்கு அவனுக்கு கல்யாணம் நடக்கவே நடக்காது. பீவாத்து பீவாத்து. என்ன முதலாளி என்ன கூப்பிட்டீங்களா? நீ ஏடா பீவாத்து? வேடா. என்னதாங்க உங்க பிரச்சனை? பொண்ணுகிட்ட சொல்லுவே என் சுய ரூபத்தை காட்ட வைக்க வேணான்னு. அது எதுக்கு நான் சொல்லணும்? நீங்களே சொல்லிடுங்க. உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அடப்பங்கறல எனக்கு 1000 வேலை இருக்கு. அக்கா எப்படியோ வந்துட்டீங்கல்ல, வந்ததுக்கு கொஞ்சம் சக்கரை போட்டு வாங்க. இப்படி கூட சக்கரை போட்டு தான் சாப்பிடுவாரு. கொண்டு போடி.
இந்த போட்டோ கொண்டு போய் அவனுக்கு காமிச்சு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ண இமிடியேட்டா. இன்னைக்கு நான் இதுல ஒரு பொண்ணை அவன் தலையில கட்டி வைக்குமா ஆச்சாரே? ஏய் அங்க எங்க போற? அவன் வீட்டுக்கு போடா. அல்ல சாப்பாடு. சரி சரி சரி. இல்ல முதலாளி, நான் எங்க போகணும்? யாருமே இல்ல போல வீட்டுல. பிச்சைக்காரன் வந்திருக்கான். யார பார்த்து பிச்சைக்காரன்னு? ஆளை பாத்தியா? இல்லடி, இவன் நம்ம பீரான் தான். பசங்களா, இவன் ஒண்ணு பிச்சைக்காரன் இல்ல, பாக்குறதுக்கு அப்படி தெரியும். என்ன எப்படி சொல்றீங்க? ஏன் நெத்தியில என்ன பிச்சைக்காரன் எழுதி ஒட்டி வச்சிருக்கு? நான் சும்மா தமாசுக்கு தான் சொன்னேன், தப்பா எடுத்துக்காத. இதே மாதிரி நான் உன்கிட்ட எப்போ ஒரு தடவை சொல்லிருக்கேன். எப்போ? வீரன், நீ எடுத்ததா நான் சொல்லல. 15 ரூபாய் அன்னைக்கு காணாம போயிடுச்சுங்கிறது உண்மை. எனக்கு இதெல்லாம் வேணும். ஊரா சுத்தினா உங்க பையனுக்காக எத்தனை வரண கொண்டு வந்திருக்க தெரியுமா? அவன் எங்க காணோம்? அவன் ஜிம்முக்கு போயிருக்கான். எதுக்கு போயிருக்கா? ஜிம்முக்குன்னு சொன்ன, அதாவது பலத்தை பெருக்கிக்க. ஓ, கராத்தை படிக்கிறதுக்கு அப்படி சொல்லுங்க. என் வீட்ல இருந்து ஒருத்தன் போயிட்டு இருக்கான். அவன் ஓட உடைக்கிறதுக்கு என் காசு எவ்வளவு கரியா இருக்கு தெரியுமா? அவன் ஒரு பிளாக் பெல்ட். கொஞ்சம் பக்கத்தையும் 3-4 பேண்டோட பெல்ட்டா இருக்கும். உனக்கு குடிக்க கஞ்சி வேணுமா இல்ல டீ வேணுமா? அதெல்லாம் உங்க பொண்ணு கிட்ட சொல்லி எடுத்துட்டு வர சொல்லுங்க. நீங்க இங்க உட்காருங்க. நீங்க கூட பிறந்தவங்க எல்லாம் தம்பிக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து செலக்ட் பண்ணுங்க. ஆமா, இப்ப இத பார்த்து என்ன ஆக போகுது? அவன் அப்படியே கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கான். சீனத்து, நீ எப்ப இங்க வந்த? 3 நாள் ஆகுது. அவன் இப்போதைக்கு ஜிம்ல இருந்து வர்ற மாதிரி தெரியலையே. உங்க பையன் உருப்படணும்னா கூட இருக்கிற பெருச்சாழி கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே வைங்க. அவன் தான் அவனை கெடுக்கிறது. அட, இது யார் வந்திருக்கான்னு பாரு. சலாம் அலைக்கும். வலைக்கும் அஸ்லாம். டேய் சந்திரா, அந்த கள்ள நோட்டு கேஸ்ல உன் சித்தப்பாவை போலீஸ் பிடிச்சாங்கல்ல, அவன் இப்ப உயிரோட இருக்கானா இல்ல செத்துட்டானா? சித்தப்பா இறந்துட்டாரு. இறந்ததுக்கு அப்புறம் ஒரு பேயை கரெக்ட் பண்ணி அவங்க கூட ஒரு வீட்டுல தங்கி அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. குழந்தைங்களை வேற பெத்துக்கிட்டாங்களா? இதெல்லாம் போய் என்கிட்ட கேக்குறீங்க? கொஞ்சம் இப்ப நான் போய் சாப்பிட்டு வரேன். உனக்கு வேற வேலையே இல்ல, சொன்னாலும் புரியாது. தேஸ் ப்ரோக்ராம் ஸ்பான்சர்ட் பை புளியாங்குந்த பாபா ஹஜ்யார் ஹஜ்யார் ஹஜ்யார். ஏ குஞ்சாப்பு, வீரானிக்கா உனக்கு எத்தனை பொண்ணுங்க போட்டோ கொண்டு வந்திருக்கான்னு பாரு. அக்கா அக்கா, இந்த அம்மாவுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியவே மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் கல்யாணம் பேசிக்கிட்டே இருக்காங்க. இது நம்ம மாமாவோட பிளான்னு புரியாம பேசிட்டு இருக்காங்க. அந்த ஆளுக்கு அவரோட பொண்ணை நான் லவ் பண்ணி கூட்டிட்டு போயிடுவேன்னு பயம். அவர் பொண்ணு நீ கூப்பிட வேண்டியதா எதிர்பார்த்துட்டு இருக்கா. சக்கரபாணி வீட்டு ஃபங்க்ஷன்ல அவளை நான் பார்த்தேன். உன் பேரை கேட்டது அவ முகத்துல அவ்வளவு சந்தோஷம். ஆமா, அந்த ஆளுக்கு 100 வாய் என்னை பத்தி குறை சொல்றதுக்கு. குஞ்சாப்பு, உனக்கு மாமா கூட தானே சண்டை. அவன் என்ன பண்ணா? என்னோட அருமை அக்கா இப்லீஸ் ஹாஜியோட பொண்ணை தங்கத்தால செஞ்சு கொண்டு வந்தீங்க வச்சாலும் எனக்கு வேண்டாம். பெண்ணை எதுக்கடா அவளை பிடிச்ச மாதிரி அவளை கிண்டல் பண்ணி சுத்திட்டு இருக்க? அது அந்தால வெறுப்பேத்த. எங்களுக்கும் பொழுது போக ஒரு ஆள் வேணா. பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. மொத தடவை பார்த்தவனா நம்ம காவியா மாதன் மாதிரியே இருக்கா இல்லையா? ஒரு வாட்டி இல்ல, 2 வாட்டி 3 வாட்டி பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும். அதனால தானே அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் நஃபியா நாயர்னு கூப்பிட்டு இருக்காங்க. எந்த நாயரா இருந்தாலும் தயவு செஞ்சு எவ்வளையாவது பிடிச்சு கட்டிக்கோ. அப்பதான் கூட பிறந்தவங்களோட எந்த ஒட்டும் இல்லாம உறவும் இல்லாம பிரிச்சு விட்டுருவாங்க. சீனத்து, உன் வேலையை மட்டும் பாரு. நீ உன்னோட மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? உன் வயசு என்னன்னு உனக்கு தெரியுமா? உன் கூட படிச்சவங்களுக்குலாம் எத்தனை பசங்க? ஓ, கல்யாணம் ஆயிட்டா நீ உன்னோட இஷ்டத்துக்கு சுத்த முடியாதுல்ல. இங்க பாரு, ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிருக்கேன், சத்தமா பேசி ஊர்க்காரங்களை கூட்டாதானே. அவளை திட்டுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லப்பா. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணும்னு தானே நானும் அவளும் பேசிட்டு இருக்கோம். நீ ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஓஹோ, நீங்களும் உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்க பொண்ணு வரதட்சணை வாங்கிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவ வீட்டுக்காரரு கல்ஃப் போறதுக்கு விசா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு 50,000 ரூபாய் வேணும். உங்களுக்கு என்ன வேணும்? எவ்வளவு வேணும்? ஆமாடா, வேணும். எனக்கு இப்ப 50,000 ரூபாய் பணம் வேணும். நான் இங்க கேட்காம வேற எங்க போய் கேட்பேன்? ஜீனத்து, 30 பவுனும் 1.5 லட்சம் ரூபாய் பணமும் கொடுத்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா கிட்ட இருந்து நான் குடும்ப பொறுப்பெல்லாம் எடுத்துக்கிட்டது இந்த காரியெல்லாம் நடக்கணும்னு தான். அப்ப நான் 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன். முறையூர் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இது வரைக்கும் படிச்ச பசங்கள்லயே அதிகபட்சமான மார்க் வாங்கி பாஸ் ஆனவன் நான் மட்டும்தான். அப்படி இருந்தும் என் கூட படித்த பசங்களை காலேஜுக்கு போனப்போ நான் மட்டும் ப்ரமோஷன் வாங்கி டிரைவர் ஆகிட்டேன். அதோட நிறுத்தலை. பகலில் ஸ்கூலுக்கு போவேன், ராத்திரி ஜீப்புக்கும் லாரிக்கும் கிளீனராகவும் போவேன். சந்தன தைலெல்லாம் கடத்த பிளான் பண்ணியிருக்கேன். உயிரை பணைய வச்சு வேட்டைக்காரன் கூடலாம் போயிருக்கேன். பயம் இல்லைன்னு இல்லை, வீடு குடும்பம் கூட பிறந்தவங்களெல்லாம் நினைக்கும் போது என்னோட பயம் காணாமல் போயிடும்.
உங்க பொண்ணு அப்படி சொல்லலாம். அவளோட புத்தி எல்லாம் காசு பணத்தை சுத்தியே தான் இருக்கு. ஆனா அம்மா நீங்களும் அவங்க கூட சேரும்போது தான். உன்னை அசங்கப்படுத்தவோ கஷ்டப்படுத்தவோ அவ இப்படி சொல்லல. கூட பிறந்தவன்ற உரிமையில தானே சொன்னேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு நாள் பண்டிகை அப்ப எனக்கும் என் தங்கச்சிங்களுக்கும் அம்மா விஷத்தை கலந்து கொடுத்துட்டாங்க. சாவட்டோன்னு. அப்போ அவளுக்கு 10 வயசு தான், எனக்கு 12 வயசு. கலந்து வச்ச சோத்தோட கெட்ட வாடையும் அம்மாவோட அழுது வீங்கி போன முகத்தையும் பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன். உடனே நான் அந்த கஞ்சி பாத்திரத்துல தூக்கி வெளியே எறிஞ்சிட்டேன். அன்னையிலிருந்து நான் ஸ்கூல்ல விட்டு வரும்போதெல்லாம் கையில 1 கிலோ அரிசியோட தான் வருவேன். அன்னையிலிருந்து இந்த குடும்பத்துல யாரும் பட்னியா இருந்ததில்லை. வீரானிகா, நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன். சிறப்பா மரியாதையா அன்னைக்கு ஊருக்காரங்க எல்லாரையும் கூட்டி வச்சு அது தடபுடலாம் நடத்தவும் செய்வேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஆமினோட கல்யாணத்தை நடத்தணும். சண்டை போட்டு பிரிஞ்சு வந்திருக்கிற என் பெரிய தங்கச்சி அவங்க வீட்டுக்காரரோட சேர்த்து வைக்கணும். முன்னாடிலாம் அம்மா நோன்பு காலத்துக்காக காத்துட்டு இருப்பாங்க. நோன்பு ஆரம்பிச்சிட்டா பகல்ல நாங்கள் யாரும் பசிக்குதுன்னு சொல்ல மாட்டோம் இல்லை. அப்படி இருந்த இந்த குடும்பத்தோட நிலைமையை இப்படி கொண்டு வந்திருக்கு. இவ்வளோ செஞ்ச எனக்கு இதையும் செய்ய தெரியும். அடுத்த வாரம் முடிச்சிடுறேன். டேய் குஞ்சாப்பு, சாப்பிட்டு போடா. வேண்டாம், அவன் இன்னைக்கு நாள் முழுக்க பட்னியா தான் கிடப்பான். நீ என்ன கூப்பிட்டாலும் கேட்க மாட்டான். அவன் அப்படித்தான். செல்லக்குட்டி சூரா, என்னங்கயா? அப்படின்னா அந்த கஞ்சி பீரானிக்காக கொடுத்துருங்க. வேஸ்டா கீழே போட வேணாம். ஒரு பருக்க கூட உனக்கு நான் தரமாட்டேன். என் புள்ளைய பட்னியா போடணுங்கிறதுக்காக தான் நீ காலையிலே கிளம்பி வந்திருக்க. வெளியே போட முதல்ல. பொல்லாத காவியா மாதவன். என்ன சாப்பிட்டு போதான் சொன்னாங்க. நான் சாப்பாடு பார்த்ததே இல்லையா? என்ன யாரு சுகரியா? 2 பேரும் தான். 2 பேரும் 2 பக்கம் நின்னுக்கிட்டு சாப்பிடுங்க வீரானிக்கா, சாப்பிடுங்க வீரானிக்கான்னு ஒரே தொல்லை. நான் போய் சாப்பிடுவேனா? உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. நாயரண்ண நாயை திறந்துட்டு இருக்கார் போல. இப்போ இவ்வளோ ஆட்டம் போடுற இந்த குஞ்சாப்போட அப்பா திருூர் அங்காடிக்காரன் உமரு யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? யாரு? அது இப்ப பேசாம இருக்கிறதா நமக்கு நல்லது. நம்மளே எதுக்கு நம்ம நாக்கு நாரடிச்சுக்கிட்டு. குஞ்சாப்போட மூத்த அக்கா சூர இருக்கு இல்லையா? ஏன் வளாஞ்சேரியில இருந்து புருஷன் கூட சண்டை போட்டு இங்க வந்து நிக்கிறேன்னு தெரியுமா? எதுக்கு? அதெல்லாம் பேசி என்ன ஆக போகுது? நல்ல ஒரு வரன் எடுத்துட்டு இன்னைக்கு நான் போனேன். அவனுக்கு அவ்வளோ திமிரு. உங்களுக்கு தெரியுமா அவன் ஏன் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான்னு? என்னவா? அதெல்லாம் பேசாம இருக்கிறதா இப்போதைக்கு நமக்கு நல்லது. அது எப்படி உங்களுக்கு நல்லதாகும்? இப்ப நீங்க சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் பதில சொல்லாம உங்களை இங்க இருந்து நான் விட மாட்டேன். நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் உன்னையும் குடும்பத்தை பத்தியும் ஒரு குறையும் சொல்லல. கடவுள் மேல சத்தியம். டீச்சரே, ஒரு 3 அச்சு புட்டிங்க எடுத்துட்டு வாங்க. உனக்கு வேணுமா குஞ்சாப்போ? எனக்கு இல்ல, வீரானிகாவுக்கு. வீரானிகா பாட்டி கூட 3 விஷயத்த பேசிட்டு இருந்தாரு. 3த்துக்குமே அம்மாவுக்கு பதில் தெரியல. அது எல்லாத்துக்கும் பதில் என்னன்னு நீங்க சொல்லாம உங்களை இங்க இருந்து நான் அசைய கூட விட மாட்டேன். அப்படி இல்ல, ஏதாவது பேசிட்டு இருக்கலாம்னு தான் நாங்க. அப்படிலாம் விட முடியாது. விஷயம் ஒண்ணு, நீங்க என் அப்பாவை பத்தி என்ன சொன்னீங்க? நான் ஒண்ணும் சொல்லலையே. வீரானிகா, ஊருக்குள்ள கம்பீரமா தலை நிமிர்ந்து வாழ்ந்துட்டு இருந்த என்னோட அப்பா உமரு உண்மையிலே யாரு? என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாரு? எலக்ட்ராசன். என்னது? எலக்ட்ராசன், இந்த கரண்ட் வேலை செய்யறாரு. எலக்ட்ரீஷியன். ரெண்டாவது விஷயம், வளாஞ்சேரியில இருந்து என்னோட தங்கச்சி சுத்ரா புருஷன் கூட எதுக்காக சண்டை போட்டுங்க வந்திருக்கா? அவளுக்கு அங்க கிளைமேட் ஒத்துக்கல, அவ்வளவுதான். விஷயம் 3. அந்த கேள்வியையும் பதிலையும் நானே சொல்லிடுறேன். கேள்வி, நீ எதுக்காக கல்யாணம் பண்ணாம இப்படி சுத்திக்கிட்டே திரிற? ஆன்சர், ஆமினாவுக்கு கல்யாணம் பண்ணணும். சூராவோட புருஷன் கூட அவளை சேர்த்து வைக்கணும். அவ்வளவுதான். நான் தேவையில்லாம எதுவுமே பேசலப்பா. ஆர்டர் பண்ண புட்டுன்னு வரல. அவங்க மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி ஆர்டர் பண்ணு. மறக்கலாம் இல்ல, வெந்துகிட்டு இருக்கு. என்னடா அவர் கூட தேவையில்லாம பிரச்சனை? பிரச்சனைலாம் ஒண்ணு இல்ல. நாங்க ஏதோ நாட்டு நடப்பை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். இந்தாங்க மாஸ்டர், நேத்து ஓட்டின மூகாம்பிகையோட பில்லு. நாளைக்கு ஏர்போர்ட்டுக்கு ஒரு சவாரி இருக்கு. நைட்டு வர முடியாது, ஃபுல்லா போகும். நைட் ஓட்டுறது கஷ்டமா இல்லையாடா? அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. வரவா? வாடா. நம்ம ஜாதிக்கார பையனா இருந்தாலும் சொல்ல வேண்டியது சொல்லணும்ல. அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? யாரு? இவன் தான் குஞ்சாப்பூ. அவங்கிட்ட கொஞ்சம் கவனமா இருந்தா நல்லது. கவனமா இருந்தா கஷ்டப்பட வேணாம்னு சொல்லிருக்காங்கல்ல. டீச்சரே, புட்டு ரொம்ப வெந்திருக்கும் போல.
ஐயோ மாமா நான் பார்க்காம பேசிட்டேன். மாமா சாஜிரா படிப்பை பத்தி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா? கடைசியா நடந்த பரீட்சையில சமூக அறிவியல்லையும் பயாலஜிலயும் மார்க் கம்மியா இருந்துச்சு. நான் அவகிட்ட கண்டிப்பா சொன்னேன் நம்மளோட காவுண்டி பிசாரி மாஸ்டர் கிட்ட டியூஷன் போக சொல்லி. அட, போறியா இல்லையாடி நீ? அனுப்புறீங்களா மாமா? சமூக அறிவியல்லையும் பயாலஜிலையும் என் பொண்ணு கிடைச்ச மார்க் போதும். ஜி போட்டவன்லாம் என் பொண்ணுக்கு மார்க் போட வேணாம். ஓ அப்படி ஒரு ஆசை இருக்கோ? ஏய் நல்ல மார்க் மட்டும் வாங்கி பாஸ் ஆகல அப்புறம் நான் வரதட்சணை அதிகமா கேட்க ஆரம்பிச்சிருவேன். அப்புறம் மாமா என் மேல கோச்சிக்க கூடாது. இந்த மாதிரி கேவலமான பசங்களால குடும்பத்துல பிறந்த பொண்ணுங்களால ரோட்ல நடக்க முடியல. எங்க மாமா எங்க அத்தை இதே மாதிரி ஸ்கூலுக்கு போகும்போது கைய பிடிச்சி இழுத்து கலாட்டா பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு எங்க அம்மா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையா சொல்லுங்க மாமா, காதல் செஞ்ச தப்பா கல்யாணம் பண்ண குத்தமா? சொல்லுங்க. வழியை விட்டு தள்ளி இல்லடா முதல்ல. ஆமா நீ எனக்கு போன் பண்ண மட்டும் போதும். அப்ப போன் அப்புறம் நீ எனக்கு பூத்துல இருந்து போன் பண்ணு. நம்பர் ஞாபகம் இருக்குல்ல? சாஜரா அம்மா. சும்மா தொண பேசிக்கிட்டே இருக்காதீங்க. ஏதாவது கேட்கணும்னா ஒவ்வொருத்தரா தான் கேட்கணும். மம்முக்க சமீபத்துல ஒரு பார்ட்டி யோகத்துல கலந்து ஒரு விவாதமான கருத்து சொல்லிருக்காங்க. அது எதுக்குன்னு நீங்க சொல்லுங்க. நீங்க யோசிக்கிறதுல தான் தப்பு இருக்கு. ஒரு பார்ட்டி எல்லாம் போய் மம்முக்கா சார் கலந்துக்கல. சுகுமார் சார் போல, டாக்டர் அனந்தமூர்த்தி, எம்டி வாசுதேவ நாயர் இந்த மாதிரி சமூகத்துல பெரிய அந்தஸ்துல இருக்கிறவங்க கலந்துகிட்ட விழா அது. ஏதாவது ஜாதி மதம் சம்பந்தப்பட்ட விழாவுல மம்முக்காவை பார்த்திருக்கீங்களா சொல்லுங்க? இருந்தாலும் அடிப்படையில அவரு மத நம்பிக்கை இருக்கிறவரு. அதான நம்ம மம்முக்கா. அப்புறம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற மாதிரி நாட்டுல நடக்கிற பிரச்சனைகளை பத்தி நான் அபிப்பிராயம் அவருக்கு இருக்கும் இல்லையா? அரசுக்கு எதிரா நம்ம மம்முக்கா ஏதாவது போராட்டம் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. மனசுக்கு என்ன தோணுதோ வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா சொல்லிடுவாரு. ஆமா, இந்த காலத்துல உண்மை சொன்னா தப்பா? நீங்க சொல்லுங்க. கரெக்டா? அதான் இப்ப அடுத்து மம்முட்டி சார் 4 காமெடி படத்துல நடிச்சு முடிச்சிட்டாரு. எப்பதான் அவர் ஒரு ஆக்ஷன் படம் பண்ண போறாரு? பஷீர் இதுல அவசரமே கூடாது. தாமோதரன் மாஸ்டர் ஸ்கிரீன் பிளே எழுத தொடங்கிட்டாரு. மாஸ்டர் ஸ்கிரீன் பிளே முடிக்கிற டைம்ல நாம எதுக்கு குறுக்குல போய் நிக்கணும்? 2 வருஷமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. மஞ்சேரி தேவகி தியேட்டர்ல மம்முட்டியோட 4வது படம் 100வது நாள் ஓட போகுதுல. இந்த வாட்டியாவது மம்முட்டியை மஞ்சேரிக்கு கூட்டிட்டு வருவீங்களா? அத சொல்லுங்க முதல்ல. நண்பர்களே, கூவம் எப்போ சுத்தமாகும்னு கேட்கிற மாதிரி இருக்கு நீங்க கேட்கிற கேள்வி. நீங்க அவசரப்படுறீங்க. இருந்தாலும் யோசிக்கிறேன். ரொம்ப வெயில் அடிச்சா நிச்சயமா மழை வராம இருக்காதுல்ல? அப்படி மழை வந்தா கண்டிப்பா ஏதாவது ஒன்று முளைக்கும்ல? அப்படி முளைச்சதை எடுத்துட்டு வந்து உனக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு என்கிட்ட வந்து ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோ. அது கேட்கறதுக்கு இந்த புருஷன் 2வது தடவை பிறக்கணும். கண்ணீரும் கம்பளையுமா பணம் கடன் வாங்க வரும்போது மட்டும் எல்லா நாய்களுக்கும் புருஷ தெய்வம், பயங்கர பயபக்தி வேற. காசை வாங்கிட்டு போய் அவன் வேலை முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் நான் ரவுடி பொறுக்கி கொலை பண்றவன் இல்ல. ஒன்று சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நாளைக்கு சூரியன் மறையறதுக்குள்ள அங்கே என் டேபிள் மேல முதலும் வட்டியுமா இருக்கணும். பணம் 10 செய்யுமான்னு தெரியாது, ஆனா இந்த புருஷ பண்ணுவான். நாசம் பண்ணிடுவேன். அதான்டா இந்த புருஷோத்தமன். கட். ஓகே ஓகே, அடுத்தது மம்முக்கா கூட்டத்துல கொஞ்சம் அப்போ அவனோட ஆளுங்களும் வந்து நிக்கிறாங்க. ரசாக்கு, பப்பங்கிட்ட சொல்லி ஷூட் பண்ண ஃபிலிம் எல்லாம் எடுத்து வைக்க சொல்லு. இல்லாட்டி இவனுங்க எடுத்துட்டு போயிடுவானுங்க. ஓ, இவங்க தானே ஃபிலிம் பட்டி தூக்கிட்டு போனவங்க. அந்த கூலிங் கிளாஸ் போட்டு நிக்கிறான் பாத்தியா, அவன் தான் குஞ்சாப்பு. பாத்தல செல்வாக்க, நீ அவன் நிக்கிறது பாத்தியா? என்னமோ இவன் தான் என்ன ஸ்டார் ஆக்கணும் மாதிரி. இவனா? இவன் நம்மட புளியங்குந்தில நெபிஸோட பையன். ரொம்ப கட்டிக்காரன். உங்க ஃபேனாக தகுதியானவன் தான். மொரையூர் ஹை ஸ்கூல்ல இவனோட 10ஆம் கிளாஸ் மார்க் இது வரைக்கும் யாரும் பிரேக் பண்ணல மம்முக்கா. என்னதான் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தாலும் ஜீப்பு தானே ஓட்டுறான். அப்புறம் நான் கட்டாயப்படுத்தி தான் BA கரஸ்பாண்டன்ட் கோர்ஸுக்கு சேர்த்தேன். என்னடா? ஆமா, நல்ல வேலை பண்ணீங்க. சினிமால நுழையிறதுக்கு சான்ஸ் தான் இருக்கான்னு என்ன வேற கேட்டான். இவன் ஆவேசப்பட்டான்னா சினிமாவில் இருக்கிற மம்மூட்டியோட கஷ்டம். தேவையில்லாம ஊர் மக்களை கூட பகிச்சுக்குவான். அப்பா அவங்களெல்லாம் அனுப்பி விடுறீங்களா இல்ல நான் சீன் படிக்கவா? ஃபேன்ஸுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே. ஒரு படம் முடிஞ்சா நீ இன்னொருத்தங்க பின்னாடி போயிடுவேன். ஆனா இவனுங்க எப்பவுமே எங்கூட இருப்பானுங்க. நான் பார்த்துட்டு வந்தேன். அதுவும் சரிதான். இப்ப என்ன பிரச்சனையோட வந்திருக்கான் தெரியலையே. டிக்கெட் 100வது நாள் ஃபங்க்ஷனுக்கு உங்களை கூப்பிடுறதுக்காக வந்திருக்காங்க. சரிதான். மம்முக்கா. அப்படியா? ஓகே, நான் கூப்பிடுறேன். மம்முக்கா,
நாங்களா இங்க இருக்கோம். மனுஷனோட நிம்மதியை கெடுக்கிறதுக்கு இப்ப என்ன பிரச்சனையோட வந்திருக்க? நீ உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ரவுடினா இல்ல பொறுக்கினா? டேய், சங்க வேலைனாலும் சரி, சொந்த வாழ்க்கைனாலும் சரி, ஒரு டிசிப்ளின் வேணும். அதை முதல்ல கத்துக்க. இல்ல மம்முக்கா, மஞ்சரில போஸ்டர் அடிச்சு மலப்புரத்துல ரிலீஸ் பண்ணா அப்ப நாங்க என்ன? மஞ்சேரியில போஸ்டர் ஒட்டிட்டு மலப்புரத்துல ரிலீஸ் பண்ணக்கூடாதா? இந்த படத்தோட ப்ரொடியூசர் முடிவு பண்ணுவார் இந்த படம் எப்ப எங்க ரிலீஸ் பண்ணணும்னு. அன்னைக்கு நான் சொன்னதுனால சிஐ விட்டாரு, இல்லாட்டி என்ன ஆயிருக்கும்? திமிரு பிடிச்சவனுங்க. இந்த உலகத்துல நல்லவன்னு பேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். கெட்டவன்னு பேர் எடுக்கிறதுக்கு ஒரு நொடி போதும். எப்படா உன் பரீட்சை? அக்டோபர். இது ஆகஸ்ட். பரீட்சையில ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கலன்னா என் கண்ணு முன்னாடி வரக்கூடாது. நாங்க வரலாமா? நான் பெரிய காமெடி நினைப்பா. என்னடா வயிறு பெருத்துக்கிட்டே இருக்கு? வயர் ஃபுல்லா லிவர். மாட்டோட லிவரா? இல்ல, அது வந்து ஒன்வே டிக்கெட்டோட 100வது நாள் அன்னைக்கு மஞ்சேரிக்கு மம்முக்காவை கூட்டு வரணும்னு அந்த ஊர் மக்களுக்கு வாக்கு கொடுத்துட்டோம். என்னடா வாக்கு கொடுத்த நீங்க தானே, நான் இல்லையே. நீ ஏன்டா பேந்த முழிக்கிற? ஏதாவது கேட்கணுமா? கேட்கலாம் தான் வந்தா, ஆனா நீங்க எதுக்கு ஒத்துக்க மாட்டீங்களே? ஒத்துக்க மாட்டேனா? எதுக்கு? 100வது நாள் மம்முக்கா வந்தா நல்லா இருக்கும். நான் வரது இருக்கட்டும். இந்த தடவை என்ன பண்றீங்க? இந்த தடவை நாங்க 5 வீட்டுக்கு ஓடு போட்டு தரோம். அப்போ ஹாஸ்பிட்டல் சர்வீஸ்ல நிறுத்திட்டீங்க? அது 2 வருஷமா நடந்து தானே இருக்கு. எல்லா வெள்ளிக்கிழமையும் சாப்பாடு போட்டுட்டு தானே இருக்கும். அது மட்டும் இல்ல சார், உடம்பு சரியில்லாதவங்களுக்கு மருந்து கொடுத்துட்டு இருக்கோம். போன வருஷம் கலாபம் பண்ணி தானே தொடங்கி வச்சது. உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இதுக்கெல்லாம் காசு எங்க இருந்துடா? காசெல்லாம் நாங்க ரெடி பண்ணிடுவோம். அந்த அளவுக்கு வருமானம் இருக்கா உங்களுக்கு? காசு தரதுக்கு நிறைய பேர் இருக்காங்க மம்முக்கா, அதை வச்சு தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் மம்முக்கு இந்த படம் ஃபேமிலியா? இல்ல, ஃபேமிலி இல்ல, நான் மட்டும் தான் நடிக்கிறேன். இல்ல, குடும்ப கதையானு கேட்டேன். குடும்ப கதையெல்லாம் தெரியாது, குடும்பமா பாக்குற கதைன்னு மட்டும் தெரியும். இந்த வருஷம் கண்டிப்பா எங்களுக்கு ஒரு ஆக்ஷன் படம் அதெல்லாம் நீங்க பண்ண வேண்டாம், நான் பண்ணிக்கிறேன். என்னடா சரக்குலாம் நல்லா போயிட்டு இருக்கா? அப்படியெல்லாம் இல்ல மம்முக்கு. அப்படி சாப்பிடணும்னு இருந்தா கூட கொண்டோட்டில இருக்கிற எந்த பார்ல இருந்து எவனும் சரக்கு கொடுக்க மாட்டான் எனக்கு. அந்த வேலையை நீங்க நல்லா பண்ணிட்டீங்களே. உன் மச்சான் துபாயில இருந்து லெட்டர் போடுறானா? அவங்க வீடு கட்டிட்டு இருக்காங்க வண்டூர்ல. கூப்பிடும் போதெல்லாம் உங்களுக்கு தர வேண்டிய காசை பத்தி தான் பேசுவோம். சொல்றது சொல்லட்டும், அவங்களுக்கு சொல்றதுக்கு ஏதோ வேணுமே. அது குடுறா. கொஞ்சம் சிப்ஸ் இஸ்மாயில் வீட்ல இருந்து கொடுத்து அனுப்பிச்சாங்க. எல்லாரும் எடுத்துக்கோங்க. மிச்சம் இருந்ததுன்னா ஜார்ஜ் கிட்ட கொடுத்துருங்க. மம்முக்கா ஷார்ட் ரெடி. அப்ப சரி. மம்முக்கா, அந்த 100வது நாள் ஃபங்க்ஷன் மேட்ரு டேட் நீ ஜார்ஜ் கிட்ட சொல்லு, நான் ஃப்ரீயா இருந்தா வரேன். பண புழக்கெல்லாம் நல்லா இருக்கும். அதிர்ஷ்டமான கைதான். லவ் பண்ற பொண்ணு கிட்ட தேனு மாதிரி பேசுவ. ஆனா அவசரத்துக்கு கூப்பிட்டா கிடைக்க மாட்டேன். ஆமா, மொபைல்ல கூப்பிட்டா கண்டிப்பா இவனை பிடிக்க முடியாது. போடா அந்த பக்கம். ரேகா போய் சொல்லாதுப்பா. எந்த ரேகா? சினிமா நடி ரேகாவா இல்ல மசூதி தெருவுல இருக்கிற இன்ஸ்பெக்டர் பொண்ணு ரேகாவா? சாஸ்திரத்தை இன்சல்ட் பண்ணாதயா. இவரோட கல்யாண பலனை தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். குஞ்சாப்பு, நீ நல்ல ஆளுடா தெரியுமா? நீ எங்க கிட்ட எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லாம கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டல. என்னது கல்யாணமா? யார் சொன்னா? யார் சொன்னா என்ன? எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? இவனை கல்யாணம் பண்றது நினைச்சா? அது இல்லடா, அப்புறம் சொல்லாம பண்றான்ல. இருந்தாலும் பொண்ணு நல்லா இருக்கு, உனக்கு பிடிக்கும். எந்த பொண்ணு? ஓ, அப்ப உனக்கு எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? அந்த பொண்ணும் அவங்களோட அப்பாவும் சேர்ந்து உங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. கூட அந்த பீரானிக்கான்னு இருக்கான். மீடியேட்டர் பீரானி கூட பொண்ணா? நீ இப்ப எப்பாவது பீரானிக்காவோட பொண்ணு பார்க்க போனியா? இல்லையடா. அப்ப பொண்ணை காட்டுறதுக்கு கொண்டு வந்திருக்கலாம். சே, அந்த மாதிரி டைப்ல இல்ல பீரானி. பீரானிக்கா போட்டோ காட்டுறதுல நிறுத்தியாச்சுப்பா. இப்ப எல்லாம் பொண்ணுங்களை நேரா வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறாராமா. பெரிய பெரிய சிட்டில எல்லாம் இப்ப அப்படித்தானாமா. நாம வீட்லயே போய் பாப்போம். இல்லாட்டி அதையே உனக்கு முடிச்சிருவாங்கப்பா. கடவுள் புண்ணியத்துல இவங்க 2 பேரும் கல்யாணம் நடத்த வரைக்கும் நான் உயிரோட இருக்கணும். அது உன் தலையில என்ன எழுதிருக்கோ அதான் நடக்கும். என்ன இருந்தாலும் பீரானிக்காவோட இந்த ஐடியா நல்லா இருக்கு. அதை விட்டுட்டு போட்டோ பாக்குறது, பொண்ணை பாக்குறதுக்கு அங்க போறது, இது ஒண்ணுமே இல்ல. பொண்ணை வீட்டுல கொண்டு போய் காட்டுறது, பிடிச்சா அப்பவே கல்யாணம். பாரு என்ன ஒரு டெவலப்மெண்ட். டேய், அது நம்ம கூட படிச்ச பொண்ணுடா, இக்பால் சாரோட பொண்ணு. குஞ்சாப்பு, பொண்ணு பார்க்க சூப்பரா இருக்காடா. அப்படின்னா யோசிக்கவே தேவையில்லை. அவங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்தா எல்லாம் முடிஞ்ச மாதிரி தான் தெரியுது. வா வா. தோ வந்துட்ட மாதிரி புது மாப்பிள. நான் பாட்டு சொல்லிட்டே இருக்கேன். மாப்பிள்ளை வெக்கத்தை பாரு. ஜஹாங்கீருக்கு என்ன ஞாபகம் இருக்கா? கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு ஞாபகம் அப்ப இருக்கு. என்னோட பேர் சொல்ல பார்க்கலாம். சாதிஷா தானே? கதீஜா. கபர்னிஷா. இப்போ என்ன பேரு சொல்லி கூப்பிட்ட அந்த பொண்ணு? ஜஹாங்கீர்னு. ஜஹாங்கீர்னு தான் அவன ஸ்கூல்ல கூப்பிடுவாங்க. இது நீங்க கொஞ்சம் முன்னாடியே சொல்லி இருக்கலாம்ல. இவனுக்கு கடைசியா பார்த்தா பொண்ணு கூட பேரு கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லி தானே கைவிட்டு போச்சு. இங்க பாருங்க, இந்த குஞ்சாப்புன்ற பேரு இருக்குல்ல, அது ஒரு மோசமான பேரு.
நீ சந்திரன் தானே? ஆளே அடையாளம் தெரியாம மாறிட்டேன். அது எப்படி மாறாம இருக்கும்? இந்த சந்திரன் எங்கேயோ பார்த்த மாதிரி இல்ல, அது அது- மாஸ்டர், அது மரத்து மேல இருந்து விழுந்த சத்த சிவராமல்ல? அதான் கச்சேரி படியில டீ ஷாப் நடத்தினேன். பால்ல தண்ணி அதிகமா கலந்துட்டேன்னு போலீஸ் கூட அவனை புடிச்சிட்டு இந்த போச்சு. மரத்துல இருந்தா விழுந்தாரு, எங்க சொந்த மரத்துல இருந்தா விழுந்தாரு. என் அப்பாவோட அப்பா விழுந்த கதை தான் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் எங்க வீட்டுல எத்தனை பேர் டீசெண்டா கட்டிலே படுத்தா இருந்திருக்காங்க. அதுல ஒருத்தரோட பேரை சொல்லி என்ன இவங்க கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கலாம்ல. உங்களுக்கு தெரியுமா, கௌசல்யா டீச்சரோட பேரை புள்ளனா இல்லையாடா குஞ்சாப்பூ? கடவுள்கிட்ட கருணைய பாத்தீங்களா? இவங்க குடும்பத்துல கூட ஒரு டீச்சர் இருக்காங்க. அப்புறம் குஞ்சாப்போ வர்ற 17ஆம் தேதி நிக்கா. ஐயோ மாஸ்டர், அது வந்து நான் பிராணி கிட்ட தெளிவா சொன்னேன், நான் யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு. இவன் எப்பவுமே இப்படிதான், நிக்கான்னு கேட்டாலே பயப்படுவான். மாஸ்டர் கிளம்புங்க, நிறைய பேர் போய் பார்க்கணும்ல. எல்லாத்துக்கும் சரி, அப்ப நான் சொல்லிடுங்க. கிளம்புறேன். இவங்களுக்கு எல்லாம் வேற வேலை இல்ல. மாஸ்டர், எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. குஞ்சாப்பூ என்னடா? அம்மா, நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன். எனக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்லுங்கம்மா. ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க கல்யாணத்தை எல்லாம் நிறுத்துறதுக்கு நீ யாருடா? நான் கட்டிக்க மாட்டேன். உன்னை கட்டிக்க சொல்லி யாரு சொன்னா? அப்போ குஞ்சாப்பனா நான் இல்லையா? முதல்ல நீ உன் பேரை மாத்தி தொலை. கொஞ்சாப்போ. டேய் மாஸ்டர், அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு கூப்பிட வந்தாங்க. ஓ, கல்யாணத்துக்கு கூப்பிட வந்தாங்களா? நான் என்னமோ என்னதான் கல்யாணம் பண்ணிக்க வந்தாங்களோ என்னமோ நினைச்சேன். கல்யாண வீடு சொன்னா ஒரு அடக்கம் வேணும். இத என்னமோ கட்சி மீட்டிங் மாதிரி ஆளுங்க வர்றாங்க, சாப்பிடுறாங்க. மாஸ்டர், காலேஜ்ல இருந்து ஒப்பனக்காரங்க வரேன்னு சொல்லிருந்தாங்கல்ல, அவங்கள வர சொல்லுங்க. டேய் குஞ்சாப்பூ, நீ அங்க இங்க நடந்த மட்டும் போதுமா? அந்த மோளங்கள் எல்லாம் எடுத்து வந்து தயார் பண்ணுடா. ஓ, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பஷீர், வாடா. ஆஹா, டான்ஸ் ஆடுறவங்களா இங்க அங்கன்னு சுத்திட்டு இருக்கீங்க. ஓரமா ஒரு இடத்துல போய் நில்லுங்க. போங்க போங்க. நிறுத்து. என்ன இங்க தினம் கல்யாணமா? இதெல்லாம் எடுத்துட்டு போல இன்னும். அடேங்கப்பா, குஞ்சாப்பூ சொன்ன மாதிரி சீக்கிரம் வந்துட்டேன். பாத்திமா, என்னங்க? பாத்திமா, இங்க பாரு, உங்க ஊருக்காரங்க வந்திருக்காங்க. வரேன்னு சொன்னீங்க, ஆனா இவ்வளவு சீக்கிரம் வருவீங்கன்னு எதிர்பார்க்கல. நாங்க எங்க ஜீப்லயே வந்துட்டோம். என்ன விஷயம் திடீர்னு வந்திருக்க? என்ன செய்யறது, ஒரே பிரச்சனை. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? ஐயோ, அவ்வளோ பிரச்சனைலாம் இல்ல. எங்க சங்கத்துல அப்படி இப்படின்னு கொஞ்சம் நிறைய பிரச்சனை இருக்கு. ஒவ்வொருத்தரோட பிரச்சனைக்கு நாங்க தானே ஓட வேண்டியது இருக்கு. சொன்னா பாத்திமா சொன்னா, நீங்க மம்முட்டி ஃபேன்ஸ் கிளப் நிர்வாகிங்கல்ல? ஆமாமா, அதேதான். இல்ல செக்ரட்டரி, நான் பொருளாளர். அப்படியா? உன்னோட கல்யாணம் அன்னைக்கு உன் காலேஜ் பசங்களா வந்து டான்ஸ் ஆடினாங்கல்ல, அவங்கள ஒரு பொண்ணோட டீடைல்ஸ் வேணும். என்ன கல்யாண ஆசை வந்துருச்சு போல? அப்படி கூட சொல்லிக்கலாம். என்னோட ஃப்ரெண்டு பஷீர் உன் கல்யாணத்துல அந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணா இவ்வளவுதான் பண்ணுவேன்னு ஒத்த கால நிக்கிறான். என்ன பேசுற நீ? பஷீருக்கு கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இருக்க. அவன் முன்னாடி 3வது பத்துக்கு வீட்டுக்கு போயிருக்கா. இது அந்த பஷீர் இல்ல, உனக்கு தெரியாத இன்னொரு பஷீர் இருக்கான். அது கல்யாண வீட்டுல எனக்கு தெரியாத பஷீர். ஆமா, அந்த பொண்ணுக்கு பஷீரை நல்லா தெரியும்ல? தெரியும், அதனாலதான் நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். அவளை நாங்க நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். ஆனா பேர் தெரியல. பேர் தான் தெரியல. பேரு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு பஷீருக்கு இன்னும் கிடைக்கல. ஆமா, அந்த பொண்ணு யாரு? ஏதாவது ஒரு குழு கூட. க்ளூ, ஒரு சிவப்பு கட்டம் போட்ட, பார்க்கிறதுக்கு நல்ல லட்சணமா இருந்தா. சிகப்பு கட்டம் போட்டா? ஓ, அவளா? அவளோட அட்ரஸ் ரஷ்யா உமர், செய்யாறு தாண்டி வந்தவாசி, காஞ்சிபுரம். சந்திரா, நாம அந்த பீராணிக்கு அவ கண்டிப்பா பார்த்தே ஆகும். ஹாஜியாரே, ஹாஜியாரே, ஹாஜியாரே. அவன ஒண்ணும் பண்ணிடாதடா. அவன் நம்ம ஃப்ரெண்டு மீரான். ஏய், இவன் நம்ம பையன் சையத் அஹமத். ஊட்டியில படிச்சான். ஊட்டியில மனுஷங்க உயிரெடுக்கவா படிச்சா? அதெல்லாம் இல்ல, அவனுக்கு நீ யாருன்னு தெரியல. அதான் இந்த மாதிரி தெரியாதவங்கள கழுத்து பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வைத்தியம் பாருங்க ஹாஜியாரே. அது வந்து நீங்க பெல் அடிக்காம கடக்கறன்னு உள்ள வந்தீங்களா? பெல் அடிக்கிறதுக்கு தானே லோக்கல் பஸ்ஸா? அது இல்லப்பா, அவனுக்கு நம்ம கலாச்சாரம் எல்லாம் அவனுக்கு பிடிக்காது. ஏன்னா 1ஆம் கிளாஸ்ல இருந்து ஊட்டியில தான் படிச்சா, இப்ப தாய்வான்ல வேலை பாக்குறான்.
நேத்து ராத்திரி தான் வந்தான். ஏப்பா இவனுக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும். இந்த வாட்டி லீவ் முடிஞ்சு போகும்போது இவனுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பணும். அப்பா ஹரியப் ஹரியப். ஆமா தம்பி என்ன சொல்லிட்டு போகுது? அதெல்லாம் படிச்சவங்களுக்கு தான் புரியும். அப்ப ஹாஜியாருக்கும் தெரியாது. சரி நீ என்ன விஷயமா வந்த? அது ஹாஜியார ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்கு. ரஷ்யா உமர் வாடாஞ்சேரி தானூர் பியோ மலப்புரம். இதுல ஏதோ கோல்மால் இருக்கு. ஆமா இருக்கு. அவங்க 2 பேருக்கு லவ்ல. அப்படின்னா முகபத் இஸ்கு காதல். இந்த சூழ்நிலையை கடவுளா பார்த்து அமுச்சு கொடுத்திருக்காரு. காக்கா உட்கார பனம்பழம் விழுந்த மாதிரி. எந்த காக்கா? ஏய், அந்த காக்கா கிடையாது. வானத்துல கருப்பா பறக்காது. காக்கா. அது ஒரு பழமொழி முதலாளி. மீரான் அவனுக்கு இந்த பொண்ணுக்கு லவ் இருக்கிறது உண்மைதானே? அப்புறம் அப்ப நீ ஜீப்ல உட்காரு, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். அட கடவுளே, இது யார் வந்திருக்காங்க பாரு. அஸ்ஸலாமு அலைக்கும். வாலேக்கும் சலாம். மூலியார் என்ன இங்க? ஹாஜியாரு. ஹாஜியார். ஹாஜியார் என்ன இந்த பக்கம்? அது அப்புறம் என்ன விசேஷம் இருக்கு? அது எனக்கு இவனை இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே இல்லையே. கடவுளே, இவரை தெரியாதா? இவர்தான் சக்காத்து பீரான். சக்காத்து பரம்பில் பீரான் குட்டி பெரிய ஃபேமஸ். ஆனா யாருக்கும் தெரியாது, அவ்வளவுதான். பார்த்ததுலயே அறிமுகப்பட்டதுலயே ரொம்ப சந்தோஷம். வாங்க வாங்க. அப்புறம் எவ்வளவு நாள் ஆச்சுரா நம்ம பார்த்து. ஹாஜியார் நம்ம லாஸ்டா பார்த்தது பட்டாம்பில ஒரு ஃபங்க்ஷன்ல வச்சு தானே? இல்ல. ஓ உங்க 2 பேருக்கு ஏற்கனவே நல்ல பழக்கம் இருக்கா? ஸ்கூல்ல இருந்து பழக்கம்ல எப்படி? ஆனா ஹாஜியார் ஸ்கூல் பக்கமே போனது இல்லையே. நான் தானாலூர் ஸ்கூல்ல படிக்கும்போது ஸ்கூல் வாசல்ல ஐஸ் வித்துட்டு இருந்தவர் தான் இவரு. எவ்வளவு ரூபாய்க்கு எனக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஐஸ் கடன் தந்திருக்காரு தெரியுமா இவரு? அப்ப ஹாஜியாருக்கு சொந்த ஐஸ் ஃபேக்டரி இருக்குன்னு சொன்னது இதுதானா? குச்சி ஐஸ் வித்துட்டு இருந்தீங்களா? அசலு இனிமே எதுவும் யோசிக்க வேணாம், தேதியை குறிச்சிருக்கேன். உங்க ரத்தம் தானே, எப்படி செலக்ஷன் தப்பா போகும்? உமர் என் மருமகன்றதுனால சொல்ல, யார் அப்படியே மன்மதன்ல. இந்த பொண்ணு அவனுக்கு சரியான மேட்ச் தான். எனக்கு பிடிச்சிருக்கு. யார பிடிச்சிருக்கு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? யார செலக்ட் பண்ண விஷயத்தை பேசிட்டு இருக்கீங்க? உமரே, இப்ப டீ கொண்டு வந்தாலும் உன் பொண்ணு அவ திரூர் மார்க்கெட் காலேஜ்ல தானே படிக்கிறா. இப்ப டீ எடுத்துட்டு வந்து ஏன் பொண்டாட்டி ஹாஜிரா? அப்ப உனக்கு பொண்ணு இல்லையா? இருக்கு. அப்படின்னா கூப்பிடுங்க. அவர் காலேஜ் ஹாஸ்டல்ல இருக்கா, திரூர் மார்க்கெட்ல. உன் பொண்ணு பேரு ரஷ்யா தானே? அது எப்படி தெரியும்? எல்லாம் தெரிஞ்சுதான்ப்பா நாங்க இங்க வந்திருக்கோம். உங்க பொண்ணு முந்தானத்து கொண்டோட்டியில ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தாளா? ஐயோ கடவுளே, என் பொண்ணுக்கு என்னாச்சு? என்னாச்சு? உங்க பொண்ணுக்கு ஒண்ணும் ஆவல, நீங்க அமைதியா இருங்க. நடந்ததெல்லாம் என் மருமகனுக்கு தான். அவன் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடவும் இல்ல, தூங்கவும் இல்ல. என்ன அவனை கூட்டு போய் டாக்டர் எதுவும் காட்டலையா? அப்படிப்பட்ட வியாதி இல்லையா உமரே? சுத்தி வளைக்காம சொல்லுங்க ஹாஜியார். உமர், உன் பொண்ணு ரஷ்யாவை என் மருமக குஞ்சாப்புக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிற விஷயத்தை பத்தி பேசதான் நாங்க இங்க வந்திருக்கோம். என்ன ஹாஜியார் இது திடீர்னு இப்படி சொன்ன? அப்படி பையனுக்கும் பொண்ணுக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்கு. இனிமே உங்க சம்மதம் தான் தேவை. ஹாஜியார், நான் இருக்கிறத சொல்லிடுறேன். நான் ஒரு சின்ன பொட்டி கடை வச்சிருக்கிறவன். உங்களை மாதிரி ஒரு பெரிய இடத்துல என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க தேவையான வசதி எல்லாம் என்கிட்ட இல்ல. வரதட்சணையை பத்தி தானே நீங்க பேசுறீங்க? அது வந்து ஒரு 25 பவுனும் 2 லட்சம் ரூபாயும். என்ன பத்தலையா? கூட்டி சொல்லவா? என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இவங்களோட வரதட்சணை வச்சுதான் நாங்க வாழணுமா? என் மருமகனுக்கு உங்க பொண்ணை கேட்டேன், அதுக்கு சம்மதமா? அதான் எனக்கு தெரியணும். இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி என் பொண்ணோட சம்மதத்தையும் கேக்குறதா நல்லது. ஆனா எங்க குடும்பத்துல அப்படி இல்ல. நான் முடிவெடுத்தா அவன் அதை கேட்பான், அவன் முடிவெடுத்தா நான் அதை கேட்க மாட்டேன். அதனால இப்பவே இங்கே முடிவெடுக்கணும். இருந்தாலும் மாப்பிள்ளைய ஒரு தடவை பார்க்காம பேசாம எப்படி? இங்க வாங்க. உமரு, இது பழைய காலம் இல்ல. உங்க பொண்ணும் என் மருமகனும் கடந்த 16 வருஷமா ஒருத்தரை விரும்பிக்கிட்டு இருக்காங்க. இல்ல ஹாஜியார், என் பொண்ணுக்கு 21 வயசு தானே ஆகுது. 16 வருஷம்னு சொன்னா 5வது வயசுல இருந்து காதலா? அட கடவுளே. ஆமாப்பா, 5வது வயசுல போலியோ சொட்டு மருந்து கொடுக்க அவளை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனீங்கல்ல, அங்க அவளை பார்த்து அப்பவே லவ் பண்ணிட்டான். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் போன வாரம் அந்த கல்யாணத்துல அவளை பார்த்ததுக்கு அப்புறம் அவன் கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிட்டான். பெரியவங்க நம்ம இப்ப இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கலன்னா அவங்க இந்த ஊரை விட்டே ஓடி போயிருவாங்க. அப்புறம் நம்ம மான மரியாதை எல்லாம் போயிடும். அப்படின்னா நான் உங்க வார்த்தையை மட்டும் நம்பி நான் ஒத்துக்கிறேன்.
அப்பா கைய நல்லா புடிச்சுக்கடா. அப்பா இன்னைக்கு ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. முதலாளி இத கொஞ்சம் புடிச்சு இறக்கி விடுறீங்களா முதலாளி? ஏ பீரான், அத கொஞ்சம் இறக்கி வைக்க ஹெல்ப் பண்ணுப்பா. தேங்க்யூ. பீரான், இங்க ஒரு காலை வெட்டி நடுறோம். யோ, கல்யாண பந்தலோட காலியா? எப்படி பார்த்தாலும் குஞ்சாப்போட ஃப்ரெண்ட்ஸ் சுத்து உறவுன்னு பார்த்தா ஒரு 1000 பேராவது இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்க. மருமரோட கல்யாணத்துக்கு பந்தல் போடுற விஷயத்தை தான் பேசிட்டு இருக்காரு. கல்யாணமா? யாருக்கு? என்ன நம்பிக்கை இல்ல போல? நான் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன்ல, ஆஜாரோட மனசு ஒரு பூ மாதிரின்னு. கொஞ்சம் வெயில் அடிச்சா போதும், அது அப்படி வாடி போயிடும். ஆனா கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து ஊத்துனா மறுபடியும் பூத்துடும். அதுல கொஞ்சம் காக்காவோட எச்சத்தையும் சேர்த்து போட்டா நல்லா வளரும். ஆமா, கொஞ்சம் பேசாம இருக்கியா நீ? குஞ்சாப்பு லவ் பண்ற பொண்ணோட வீட்டுக்கு போய் நிக்காக முடிவு பண்ணிட்டு தான் ஆஜார் இங்க வந்திருக்காரு. அண்ணா, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் நீ ஸ்கூல்ல படிக்காம வந்ததுக்காக வாத்தியார் உன்னை அடிச்சாரு. உன் அழுகைய பார்த்து தாங்காத நான் கொதிச்சு போய் பள்ளத்தை வெட்டி வாத்தியார உழ வச்சது உனக்கு ஞாபகம் இருக்கா? முதலாளி இந்த மாதிரி வேலையில அப்பயே ஆரம்பிச்சிட்டாரு. வாய முடுறா முட்டாப்பையில. ஆடா, என்ன பசங்களை நீங்க வெச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்கீங்க? இத்தனை வருஷம் வராத உங்க மாமா உங்க வீடு தேடி வந்திருக்காரு. குடிக்க காஃபி, டீ, ஸ்வீட்ஸ் அப்புறம் பிரியாணி. ஏதாவது எடுத்துட்டு வாங்க. என் பசங்க ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா மன்னிச்சிடுங்க. எதுக்கு? உன் பையன் கல்யாணத்தை பண்ண முடிவெடுத்ததுக்கா? இல்ல, அவன் கல்யாண விஷயத்துல நிறைய பொய் சொல்லிருக்கான், உங்களுக்கு துரோகம் பண்ணிருக்கான். இல்ல நபீசு, அவன் ரொம்ப நல்லவன். உனக்கு தெரியுமா? அவன் பச்சை பச்சையா என்ன திட்டும் போதும் கேவலமா பேசும்போதும் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அவன் கை வளருதா கால் வளருதான்னு தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்தேன். முதலாளி இத பத்தி என்கிட்ட அடிக்கடி கேட்பாரு. என்னது? அவனோட கையும் காலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வளர்ந்துருக்கா இல்லையா? இங்க இருக்கானே என் பையனை விட நான் அவனை ரொம்ப நேசிக்கிறேன். நமக்குள்ள சண்டை வேண்டாம். நீ என்ன வருத்தப்பட வைக்க கூடாது. எங்கம்மா என் மருமகன் குஞ்சாப்பு? அவன் உள்ளதான் இருக்கான். குஞ்சாப்போ, டேய் உங்க மாமா வந்திருக்காருடா. குஞ்சாப்பு, மாமையோட மன்னிச்சுடா. மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. குஞ்சாப்பு, இந்த மாமனை மன்னிச்சிடுறா. இந்த மாமனை மன்னிச்சிடுறா ப்ளீஸ். என்னமா இதெல்லாம்? மாமா எந்திரிங்கம்மா. விடுடா. நீ விழுந்துடாதடா. விழுந்துடாத. மாமாவை மன்னிச்சிடுறா. அக்கிரமம் கிடையாது, உணர்ச்சி வசப்படுறது. அம்மா, மாமா எப்ப நம்ம கூட சமாதானம் ஆனாரு? இன்னைக்கு மதியம் 3 மணிக்கு. ஏய், கையை விடுடா. இங்க பாருங்க, ஆஜியாருக்கு உங்க குடும்பத்துக்கு இருக்கிற பகையெல்லாம் தீர்ந்தாச்சு. உன் கல்யாணத்தை இந்த ஊர்லயே மிகப்பெரிய கல்யாணமா இந்த மாமன் நடத்துவேன். என்னோட நிக்காவா? என்னோட நிக்கா எப்பவே முடிஞ்சிருச்சு. ஓகே, அப்ப அவரோட நிக்கா. என்னடா அடிக்கிற? இங்க பாரு. இப்படி அடி. கரெக்டான அடி. முதலாளி உங்களுக்கு இப்படி இதெல்லாம் தெரியும்? ஊருக்காரங்க பாத்துட்டு இருக்காங்க. அப்ப நீயே அடி. எவ்வளவு ஆச்சு? 25 ரூபாய். இந்த அப்படி. இது என் மருமகன். அவனுக்கும் கூட ஒரு முந்திரி. முந்திரினா சாக்ரீம்லாம் இருக்கும். இவனுக்கும் இவன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு ஐஸ்கிரீம் கொடுங்க. காசு வந்து நான் ஆஜியார் கொடுப்பாரு. அப்புறம் குஞ்சாப்பூ, நாட்கள் போயிட்டே இருக்கு. யார கூப்பிடணுமோ ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணு. அப்புறம் பத்திரிக்கை அடிக்கணும். அப்புறம் சரக்கெல்லாம் எங்க எடுக்கணும்னு நீயும் பொண்ணும் சேர்ந்து பேசி முடிவெடுத்துக்கோ. அதான். இது என்ன சட்டசபையா கூடி முடிவெடுக்கிறதுக்கு? ஆமாடா, சட்டசபா கூட்டத்தோட பெரிய கூட்டம் தான் இந்த நிக்காஹு. முரளி, கல்யாணம்னா இப்படித்தான். 2 வீட்டுக்காரங்களும் பேசி தீர்மானிச்சு மொத்தமா போய் சரக்கு எடுக்கணும். கட்ட பிரம்மச்சாரி, உனக்கு இதெல்லாம் எங்க தெரிய போகுது? அப்புறம் நாளைக்கே போய் நீ ரஷ்யாவை பார்க்கணும். யார? ரஷ்யா. புரியலையா? நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு.
ஓகேல ஓகே. மம்முக்கா கூடவே இருப்பா. ஹாய் குஞ்சாப்பு. ஆ சொன்ன ஹலோ. டைம்க்கு கரெக்டா வந்துட்ட. என்ன சந்திரா, நீயும் கூட வந்திருக்க? அது எப்பவுமே கூட தானே இருப்பேன். உட்காருடி, நீ வேற வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்க. எதுக்கு பயப்படுற? நாங்க எல்லாம் இருக்கோம் இங்க. அதான் உன் பயமே இல்ல. இல்ல எனக்கு பயம் இல்ல. குஞ்சாப்பு, அம்மா எப்ப வராங்க? அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், குஞ்சாப்பும் குஞ்சாப்புவோட மாமா பாபா ஹாஜியும் ஜாயிண்ட் ஆயிட்டாங்க. இவ அம்மா சொன்னது இதெல்லாம் கட்டிக்க போற பொண்ணோட ராசியா இல்லையாடா? சரி, நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க. சந்திரா நீ வாயேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். தோ வரேன். வா வா, எல்லாரையும் கூட்டு வா. இல்ல அது நல்லா சூடா இருக்குல்ல. நான் ரஷ்யா கிட்ட கல்யாணத்தை பத்தி சில விஷயங்கள் பேசணும்னு தான் வந்தேன். பாத்திமா சொன்னா ட்ரெஸ் எடுக்கிற விஷயமா பேசத்தானே வந்திருக்கீங்க. ஆமா. ஏதாவது நல்ல கடையில தான் வாங்கணும். கோழிக்கோடு போனா எவ்வளவோ கடைங்க இருக்கு. அதுக்கு எதுக்கு நீங்க இவ்ளோ யோசிக்கிறீங்க? அது ரஷ்யாவோட விருப்பத்தையும் கேட்டுட்டு எல்லா ஆம்பளைங்களும் அப்படிதான். கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்டாட்டி கிட்ட எல்லா விஷயத்துக்கும் அபிப்பிராயம் கேட்பீங்க, அதுக்கப்புறம் கண்டுக்கவே மாட்டீங்க. ஐயா, நான் அந்த டைப் இல்ல. அது எனக்கு தெரியும். பாத்திமா உங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை பத்தி நிறைய என்கிட்ட சொல்லிருக்கா. அப்புறமா நான் கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிட்டு அந்த நல்ல நாளுக்காக காத்துட்டு இருக்க ஒரு சாதாரண ஆளு. இப்ப போய் நாம இப்படி தனியா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காதுல்ல. இந்த மாதிரி விஷயத்துல நான் ஒரு கிராமத்து ஆளு தான். ஏன் தலையெழுத்து நாட்டுப்புறத்தான் கூட தான் வாழணும் போல. ஜஸ்ட் a minute, நான் ஃபாத்திமா கிட்ட ஒரு விஷயம் பேசிட்டு வந்துடுறேன். ஃபாத்திமா, கொஞ்சம் இந்த பக்கம் வா. என்ன கொஞ்சம் என்னாச்சு? அப்ப என்ன இல்லையா? அந்த பொண்ணு என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கா? நான் அந்த மாதிரி ஆளெல்லாம் இல்ல. என்ன சொல்ற? அந்த பொண்ணு என்ன ஒரு மாதிரி டபுள் மீனிங்ல பேசிட்டு இருக்கா. என்ன குஞ்சாப்போ, இந்த காலத்துல இப்படி பேசுற? முதல்ல உள்ள போ, நடக்கிற காரியத்தை பேசு. ஏய், கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்காது. என்ன குஞ்சாப்போ, நாட்டுப்புறத்தனா இருந்தாலும் உன்னோட டேஸ்ட் வேற தானே. என்ன இப்படி எல்லாம் பேசுற? நான் உன்னை நல்ல பொண்ணுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ச்சே, சிட்டி ஹாஸ்டல்ல படிக்கிற பொண்ணுங்க இப்படியா கெட்டு போயிருப்பீங்க? மோசம் மோசம். இது 21ஆம் நூற்றாண்டு குஞ்சாப்போ, எதுக்காக இவ்வளவு பயப்படுற? அதுவும் இல்லாம இது கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தானே. என்ன சொன்ன? இன்னொரு வாட்டி சொல்லு. இந்த பாரு, உனக்கு என்ன பத்தி தெரியாது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு பஞ்சாயத்துக்கு போனா கூட என் பக்கம் தான் எப்பவும் நியாயம் இருக்கும். அவ்வளவு பெர்ஃபெக்ட். இந்த விஷயம் ரஷ்யாக்கு தெரிஞ்சதுன்னா அவ என்ன நினைப்பா? நீ என்ன அவளை கல்யாணம் பண்ணி போட்டோ எடுத்து ஃப்ரேம் மாட்டி வைக்க போறியா? யார சொல்ற? ரஷ்யாவ. அது ரஷ்யாவ தானே. இவள்கிட்ட என்ன பண்றது? ஏய், கட்டிக்க போற பொண்ணுகிட்ட என்ன பண்ணுன்னு கேக்குற? கேட்காம பாத்திமா, நான் கட்டிக்க போறது ரஷ்யாவ தானே. இவள இல்லையே. இவதான் ரஷ்யா. இவ இல்ல ரஷ்யா. இல்ல குஞ்சாப்போ, இவதான் ரஷ்யா. நீ கட்டிக்க போற பொண்ணு. அப்ப சரியான ரஷ்யா எது? சரி தப்புன்னு எதுவுமே இல்ல. நீ என்கிட்ட தேடிட்டு வந்த பொண்ணு இவதான். நான் சொன்ன பொண்ணு இதே பொண்ணுதான். ரஷ்யா, வந்தவாசி பக்கம், செய்யாறு, காஞ்சிபுரம். எனக்கு புரிஞ்சு போச்சு, எனக்கு புரிஞ்சு போச்சு. பாத்திமா ஸ்கூல்ல படிக்கும் போதே இப்படிதான். கூட இருக்கிற எல்லாரும் வெறுப்பேத்திட்டே இருப்ப. ஷோ, நீ கொஞ்சம் கூட மாறவே இல்ல. இப்பயாவது உண்மையான ரஷ்யாவை கூப்பிடு. இதோ நான் சொன்ன உண்மையான ரஷ்யா இதோ இந்த பொண்ணு தான். இதோ வந்துட்டாலே அதே பொண்ணு. குஞ்சாப்போ, நீ இந்த பொண்ணு தான் தேடிட்டு வந்தியா? ஆமா, இதான் நான் சொன்ன ரஷ்யா.
ஐயோ குஞ்சாப்பு, இது ரஷ்யா இல்ல, சுனந்தா நாயர். குஞ்சாப்புக்கு தெரியாதுல்ல, இவளும் எங்களோட காலேஜ்ல மேக்கப் டீம்ல தான் இருக்கா. எங்க வீட்டுக்கு வந்தப்ப எனக்கு மேக்கப் போடும்போது பாத்திருப்பேன். ஒருவேளை அப்போ முஸ்லீம் பொண்ணு இல்லையா? இல்லையே, அவ நாயர் பொண்ணு. இது இது இப்போ வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாமலேயே கல்யாணத்துக்கு தேதியை குறிச்சிட்டாங்க. நல்ல காமெடி. என் நிலைமைய நினைச்சா எனக்கு கேவலமா இருக்கு. சரி சரி அழுகையா வருது. சந்திரா, எனக்கு ஒரு சோடா வாங்கிட்டு வாடா. எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் இல்ல. இந்த பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். என் பையனுக்கு பிடிக்காத பொண்ணு கல்யாணம் பண்ண வற்புறுத்த வேணும்னு சொல்லுங்க. எட்டி மேய்ச்சிரும் பாத்துக்க. ஆளுங்க இருக்காங்கன்னு பாக்குறேன். இல்லைன்னா இல்லனா மட்டும் என்ன பண்ணிடுவீங்க? 23 வருஷம் கழிச்சு ஒரு கூட நிறைய காய்கறி எடுத்துட்டு வரும்போது தெரியும் இந்த ஆளு நம்மள ஏமாத்திடுவான்னு. நீங்க யாருமே அதை நம்பல. இவன் சரியான சதிகார. இந்த விஷயத்துல இனிமே தலையிட வேணாம்னு சொல்லி வைங்க. நபிசா நீ கொஞ்சம் கத்தாம இரு. ஏமா அம்மாவை கொஞ்சம் உள்ள கூட்டு போமா. என் பையனுக்கு பிடிக்காத பொண்ணை கட்டி வைக்க விடவே மாட்டேன். அவனை கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்த கூடாதுன்னு சொல்லி வைங்க. முதலியாரே நான் பொறுமையா இருங்க. குஞ்சாப்பு நீ என்ன சொல்ற? இந்த கல்யாணத்தை மட்டும் நீங்க எல்லாரும் நடத்தணும்னு முடிவு பண்ணீங்க. சத்தியமா கல்யாணத்து அன்னைக்கு இந்த ஆளு வீட்டு முன்னாடி தூக்கு மாட்டி நான் சாவேன். நீ ஏன்டா என் வீட்டு முன்னாடி தூக்கு போடுத்தோங்க? பொண்ணு பார்க்க சொல்லி உங்ககிட்ட யார் சொன்னது? நானா சொன்னேன். முதலியாரே இவன் தேவையில்லாத சட்டெல்லாம் பேசி இந்த கல்யாணத்தை அவாய்ட் பண்ண பாக்குறான். அவனை சும்மா விடக்கூடாது. ஹாஜர் அவன் சொல்றதுலயும் நியாயம் இருக்குல்ல. அவனுக்கே தெரியாம அவனுக்கு பொண்ணு பார்க்க நீங்க எப்படி போனீங்க? நான் போல, என்ன கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போனாங்க. யாரு கட்டாயப்படுத்தினா? பொண்ணை தேட சொல்லி நீ பீராங்கிட்ட சொன்னியா இல்லையா? சொன்ன. அதுக்கு நீங்க ஏன் போனீங்க? போன வாரம் நம்ம விவசாய ஆபீஸ்ல நான் தென்னங்கன்னு வாங்க போகும்போது இவன் என் வீட்டுக்கு வந்தான். தென்னங்கன்னு வாங்க போறீங்களே, நானும் உங்க ஜீப்ல வரட்டுமா, எனக்கு ஒரு பொன் பார்க்கும் படலம் இருக்குன்னு சொன்னான். ஜீப்ல தான் நிறைய இடம் இருக்கு, அதனால நீ வாப்பான்னு சொன்னேன். நான் தென்னங்கன்னு வாங்கின மாதிரி ஆச்சு, நீ பொண்ணை பார்த்த மாதிரி ஆச்சுன்னு சொன்னேன். அவ்வளவுதான். அப்ப நீங்க தென்னங்கன்னு எத்தனை வாங்குனீங்க? எங்கப்பா வாங்கின? உனக்கு பொண்ணு பார்க்கணும்னு சொன்ன உடனே அந்த வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு உனக்கு பொண்ணு பார்க்க போனேன். அருமை முதலாளி. மாஸ்டர் வீரானே, உண்மையில என்ன நடந்ததுன்னு நீங்க சொல்லுங்க. அதான் உங்களுக்கு நல்லது. ஒரு பொண்ணோடையும் அவங்க குடும்பத்தோடையும் மான சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது. பாத்தீங்களா, இப்ப புரியுதா இந்த விஷயத்துல நான் நிரபராதின்னு? ஆனாலும் ஒண்ணுமே சொல்லியே. எதுக்கு சொல்லணும்? அவர் கண்ணீராலேயே எழுதி காட்டுறாரு. ஈரானிய நல்லா விசாரிச்சு இப்ப எல்லாருக்கும் புரியுதுல நான் நிரபராதின்னு. இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு இவனை மரியாதை அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க. எனக்கு போய் கொஞ்சம் வேலை இருக்கு, வரேன். பை. நீ என்ன நாடகம் ஆடினாலும் இந்த உலகத்துல உன் பொண்ணை தவிர வேற எந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். குஞ்சாப்பு முதலாளி மாதிரி இல்ல, அவன் புத்திசாலி. ஹாஜியாரு முதலாளி ஹாஜியாரு ஓடாதீங்க, அங்க நில்லுங்க. உமர், எனக்கு கொஞ்சம் நீங்க வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க. முதலாளி அங்க போய் ரெஸ்ட் எடுக்க போறாரு, அவ்வளவுதான். இந்த போயிட்டு இப்ப வந்துடுறேன். ஹாஜியார் இங்க வாங்க, உங்ககிட்ட தான் முக்கியமான முதலாளி. வாங்க போலாம், வாங்க 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 உமர் உட்காருங்க. இவன் தான் குஞ்சாப்பு. இவனுக்காகத்தான் உங்க பொண்ணை கேட்டது. இங்க பாருங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி யாரும் ஏமாத்தவே இல்ல. ஒரு அட்ரஸ் கொடுத்து பார்க்க சொன்னது உண்மைதான். ஆனா அதுக்காக இவங்க எல்லாரும் போய் கல்யாண தேதியை முடிவு பண்ணிட்டு வந்தா? இவனை இது வரைக்கும் நீங்க பார்த்தது இல்லல்ல? ஆமா, இதெல்லாம் என்ன பழக்கம் உமர்? பையனை பார்க்காம பேசாம யாராவது பொண்ணை கொடுப்பாங்களா சொல்லுங்க? அதெல்லாம் நான் பேசிட்டேன் ஐயா. அப்பதான் இந்த ஆளு ஹாஜியார் சொன்னாரு, பொண்ணுக்கும் பையனுக்கும் நடுவுல 16 வருஷம் பழக்கம் இருக்குன்னு, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னா ஓடி போயிடுவாங்கன்னு கூட சொன்னாரு. பாத்தீங்களா, இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுல. 16 வருஷம் இல்ல, வெறும் 16 நாள் தான் ஆச்சு அந்த பொண்ணை பார்த்து. பின்ன எப்படி லவ் பண்றது? எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆளுதான். இந்த ஆளை சும்மா விட கூடாது. நிறுத்து. ஆஜியாரே, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உமர் சொல்றது உண்மையா இருந்தா நீங்க இதுல இருந்து நிச்சயமா தப்பிக்கவே முடியாது. அப்படின்னா ஒண்ணு வந்து குஞ்சாப்புவை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைங்க. இல்லனா ரஷ்யாவுக்கு ஏத்த மாதிரி ஒரு பையனை நீங்களே போய் கண்டுபிடிச்சு சொன்ன தேதியில நீங்களே போய் கல்யாணத்தை நடத்தி வைங்க. அதுதான் உங்களுக்கு கௌரவம். ஐயோ, அந்த பொண்ணுக்கு ஏத்த மாப்பிள்ளைய நான் எங்க போய் தேடுவேன்? முதலாளி, ஏன் மண்டல ஒரு ஐடியா தோணுது. உங்களோட மகன் சையதுக்காக நீங்க பொண்ணு தேடிட்டு இருக்கீங்களே, அவனை ரஷ்யாக்கு நிக்கா கட்டி கொடுத்தானே. கூடாது. சலாவுதீன் சொன்னதுதான் ரைட்டு, அதுதான் சரியாவும் இருக்கும். நீ பேசாரா? ஆஜியாரே, அவ சொன்னது கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்களேன். அதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்கணும்ல. பொண்ணோட சம்மந்தத்தை பத்தி நீங்களா கவலைப்பட வேணாம், அதுக்கு நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன். அந்த அல்லாஹ் மேல ஆணையா நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? உங்க பொண்ணு வயசுல ஒரு பொண்ணு என் வீட்லயே இருக்கா. இதுதான் நீங்க சொன்ன பெரிய சத்தியமா? நீ பேசாதடா.
உங்க பொண்ணை ஏமாத்த என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. முதலியார் மாஸ்டர், என் பையனுக்கு ஒரு சாம்பத்திக வாழ்க்கை இல்ல. சாம்பத்தியம் இல்ல முதலாளி, தாம்பத்தியம். சும்மாறா. அதான் அந்த தாம்பத்திகம் வந்து அவனுக்கு செட் ஆகாது. என்ன சொல்றீங்க ஆச்சார? சமீப காலத்துல அவன் ஒரு மருந்தை மாத்தி சாப்பிட்டான். அதனால அவனுக்கு அந்த எனர்ஜி இல்லாம போயிடுச்சு. அது என்ன மருந்து? மாமா சையது வந்து என்னோட மச்சான். அவனோட வாழ்க்கை அழியறத பார்த்து கையை கட்டி நிக்க இந்த குஞ்சாப்பால முடியாது. பரிகாரம் இருக்கு. ஆச்சாரியோட பையனையே முடிவு பண்ணிடலாம். நீங்க சொன்ன தேதியிலேயே நிக்காக நடத்தலாம். பாத்தீங்கல்ல, கடவுளா வழிகாட்டிட்டாரு. பெரியவங்க எல்லாம் பேசி முடிவு பண்ணபடி குஞ்சாப்புக்கு நீ இந்த கல்யாணம் தேவையில்ல. ஆமா. அப்போ நான் கிளம்புறேன். பாய். முதலாளி சைது கிட்ட சொல்லணும், இந்த மாதிரி மருந்து சாப்பிடும்போது டேய் சந்திரா, நல்லா பசைய தடவி விடு. நாளைக்கு மழை வரும்னு சொல்றாங்க. இருக்கு. அண்ணா எதுக்காக அடிக்கிறீங்க? இவனுங்க ஏன்டா நம்மள அடிக்கிறானுங்க? அதான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்புறம் என்ன குஞ்சாப்பு, எடுத்து விடு. விட்டுறலாம். உனக்கு இப்ப கூட எஸ்கேப் ஆக தெரியலடா. இப்ப நாம இப்படி நிக்கிறோம்னு வச்சுக்கோ. நம்ம தலைய பார்த்து ஒருத்தர் அடிக்கிறான்னா இடது பக்கம் தாவி வலது பக்கம் தாவி அப்படியே ஸ்மூத்தா குனிஞ்சிரணும். அவனால அடிக்கவே முடியாது. ஓஹோ, அதான் நீ அந்த பக்கம் மாறி இந்த பக்கம் மாறி சதீஷ் மாஸ்டர் செவரே குச்சி போனியா? அது நான் ஓடல. நான் ஒருத்தர் துரத்துனேன். முன்னாடி போனவன எவனுமே பார்க்கல. ஆனா பின்னாடி வந்து என்ன பார்த்துட்டாங்க. அப்படி தப்பா நினைச்சதானே அது. சரி அதை விடு. எதுக்கு அவனுங்க நம்மள அடிச்சானுங்க எனக்கு சுத்தமா அது புரியல. அது அவங்க அடுத்த தடவை அடிக்க வரட்டும், நான் கேட்டு சொல்றேன். ஏய் பாத்திமாவும் அந்த நாயர் பொண்ணு. இல்ல குஞ்சாப்பு, படுத்துக்கோ. நீங்க என்ன இங்க? இவளோட சொந்தக்காரங்கள ஒருத்தவங்கள அட்மிட் பண்ணிருக்கோம். ஆமா, தலையில அடிபட்டிருக்கு. நேத்து என்னோட ஜீப் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு. மரத்துல அடிச்சு பிரச்சனை ஒண்ணு இல்ல, சரியாயிடும். ஜீப் வேற ஸ்லிப் ஆயிருச்சு. எனக்கு தெரியவே இல்ல. சந்திரா ஸ்லிப் ஆகலையா? அப்ப கரெக்ட் தான். சந்திரா, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுமே. ஆஃப் கோர்ஸ். என்ன சொல்லுமா? எனக்கு ஒரு பாட்டில் மினரல் வாட்டர் வாங்கி தரியா? ஃபுல்லா ஆஃபா? இல்ல சாரி, பெரிய பாட்டிலா சின்ன பாட்டிலா? பெரிய பாட்டிலே வாங்கிட்டு வா. இருக்கட்டும். அப்ப சரி வரேன். அப்புறம்
நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? ஓ, பிரச்சனை ஒண்ணும் இல்ல. 2 நாள் சவாரி மட்டும் தான் போயிடுச்சு, அவ்வளவுதான். தப்பா நினைச்சுக்காம எனக்காக இந்த பணத்தை நீங்க வாங்கிக்கணும். ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய பணம் செலவாயிருக்கும்ல. ஐயோ, நீங்க வந்து பார்த்ததே எனக்கு போதும். ஆனா ஆனா இது எதுக்கு? உங்களை அடிக்க ஆள் அனுப்பினது என்னோட மாமாவும் அவரோட பையனும் தான். எதுக்காக என்ன அடிச்சாங்க? அவங்க யாருன்னு எனக்கு தெரியாதே. அவன்கிட்ட என்ன பிரச்சனை பண்ண? அவங்களாம் யாரு? குஞ்சாப்பு, நீ எதுவும் தப்பு செய்யல. அதனாலதான் விஷயம் தெரிஞ்சதும் இவ உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறா. அது சரியாவோ தப்பாவா இருக்கட்டும், ஆனா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல. எனக்கு விருப்பம் இல்லாத ஒரு கல்யாணத்தை வீட்டுல பண்ண சொன்னப்போ அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நான் ஒரு பொய் சொன்னேன். நான் ஒருத்தரை காதலிக்கிறேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. அது யாருன்னு எல்லாரும் விசாரிச்சுட்டு இருக்கும் போதுதான் நீங்க ஹாஸ்டலுக்கு வந்தீங்க. ஹாஸ்டல்ல இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க யாரோ ஒருத்தவங்க வீட்டுல இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நீங்களும் நானும் காதலிக்கிறோன்னு. அப்புறம் அவர் எதை பத்தியும் யோசிக்காம என்ன அடிக்க வந்துட்டாங்க. என் சங்கத்தாளுங்களை பத்தி தெரியாது, என்ன அடிச்சவங்களை தேடிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட மாட்டினா அவங்க கதை அவ்வளவுதான். நீங்க இந்த பணத்தை வாங்கிக்கிட்டீங்கன்னா நான் சந்தோஷமா போயிடுவேன். இதுல எவ்வளவு ரூபாய் இருக்கு? 10,000 ரூபாய். ஐயோ, அது பத்தாதே. ஒரு 50,000 ரூபாய் 35 பைசா அட்வான்ஸ் நான் கட்டியிருக்கேன். அவ்வளோ கொடுக்க முடியலனாலும் அதுல பாதியாவது கொடுங்க. இந்த 10,000ங்கிறது என்ன மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு பெரிய தொகை தான். ஆனா வேர்வை சிந்தாம உழைக்காம ஒத்த பைசாவும் நான் வாங்கினதில்லை. ஆனா உங்க வீட்டுக்காரங்க கிட்ட இருந்து தப்பிக்க திரும்பவும் என் பேரை வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த தடவை வேணா நான் காசு வாங்கிக்கிறேன். அவங்க அடிப்பாங்க, நான் காசு வாங்கிக்கிறேன். நான் காசு வாங்கிப்பேன், அவங்க அடிப்பாங்க. எப்படி? சாரி. ஐயோ, நான் ஒரு தமாஷுக்கு தான்மா சொன்னேன். இது போய் நீங்க சீரியஸா எடுத்துக்கிறீங்க. அப்புறம் ரஷ்யாவுக்கும் ஆஜரோட பையனுக்கும் தட்டு மாத்திக்கிட்டாங்க. எனக்கு தெரியும். சரி, நாங்க கிளம்புறோம். இப்ப போனாதான் ஃபர்ஸ்ட் ஹவர் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியும். அப்ப சரி. சரி. இதையெல்லாம் எதுக்காக அவங்கிட்ட சொன்னேன்? அவர்கிட்ட எதையும் மறைக்க கூடாதுன்னு தோணுச்சு, அதுக்காக தான் சொன்னேன். அப்பா, நான் தான் சசி. நீ இப்போ எங்கே இருக்க? நான் மலப்புரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். அந்த பொண்ணுக்கு சொன்னது சரிதான். சுனந்தா இப்போ தான் அங்கே வந்தவன் பார்த்துட்டு போகிறான். இந்த முஸ்லீம் பையனை, அவள் கூட இன்னொரு பொண்ணு இருக்கா, அவனை தான் அவள் பார்க்க வந்திருக்கான்றது உண்மை தானே? ஆமாம், கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தா. நீங்கள் அங்கேருந்து கிளம்புங்க, இப்போ எதுவும் பண்ண வேண்டாம். கோமதி, சுனந்தா எங்கே போகிறேன்னு கூட சொல்லிட்டு போனா. ஹாஸ்டலுக்கு ஃபோன் பண்ணி பேசிப்பாரு. எதுக்குண்ணா? கூப்பிட்டு பாரு. என்ற பையன் யோகியனெல்லாம் நான் சொல்லவே இல்லை. அவன் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கான். திருந்துறதுக்கு அவகாசம் கொடுக்கணும்ல. சரி, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல கூப்பிடு. இவன் தான் குஞ்சாப்பு. என் பேர் கருணாகரன். வணக்கம் சார். உன்னத்தை ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் அதுக்கு நேரம் வந்திருக்கு. சார் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் போய் பார்க்க மாட்டாரு. இந்த மேட்டர் கொஞ்சம் சீரியஸாக இருக்கிறதுனால தான் இங்கே வந்திருக்காரு. உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திடணும். இல்லை சார், ஒரு லோடு ஒன்று இருந்தது, அது வேற ஆளுக்கு மாற்றி விட்டுட்டேன். நானும் என்னோடய வேலைகளை மாற்றி விட்டுட்டு தான் இங்கே வந்திருக்கேன். சிஐ சார் சொன்ன மேட்டரில் எவ்வளோ சீரியஸ் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? நான் எதுக்காக இங்கே வந்திருக்கேன், என்ன சொல்ல போகிறேங்கிறது உனக்கு நல்லா தெரியும்ல. எனக்கு எப்போவுமே எந்த விஷயமும் சீக்கிரமாக புரியாது சார். நீங்க கொஞ்சம் தெளிவா உன்னை லோக்கப்ல தள்ளி விஷயம் என்னன்னு புரிய வைக்கிறதுக்கு எனக்கு தெரியாது நினைச்சியா? இந்த பெரிய மனுஷன் சொன்னதுனால தான் நான் அமைதியா இருக்கேன். சார் என்ன சிஏ சார், விஷயம் என்னன்னு அமைதியாகவும் பொறுமையாகவும் சொன்னா குஞ்சாப்பு புரிஞ்சுக்க போறான். குஞ்சாப்பு, நான் தான் சுனந்தாவோட தாய் மாமன். ஒருவேளை சுனந்தா யாருன்னு எனக்கு தெரியல நீ சொல்ல போறியோ? சுனந்தாவை எனக்கு தெரியும் சார். நாங்கள் 2-3 வாட்டி பார்த்துருக்கோம், பேசியும் இருக்கோம். எத்தனை தடவை பார்த்தீங்க பேசிட்டீங்கன்னு கேட்கறதுக்கு நான் வரல. இனிமே பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது. அதுக்கு பிரதிபலனா உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. என்ன வேணாலும் கொடுக்க தயாராக தான் நான் வந்துருக்கேன். 1 வருஷமா அவளுக்கு கல்யாணம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அவள் சம்மதிக்க மாட்டேன்றா. விசாரிச்சப்போ போன வாரம் தான் தெரிய வந்துச்சு, அவள் உன்னத்தான் ரொம்ப நாளாக காதலிச்சுக்கிட்டு இருக்கான். இது அவளே தான் என்கிட்ட சொன்னான். அந்த பொண்ணு கண்டிப்பாக என் பேரை சொல்லியிருக்க மாட்டா, காதலிக்கிறேன்னு மட்டும் சொல்லியிருப்பா. அது நானாக தான் இருப்பேன்னு நீங்கள் எல்லாரும் முடிவு பண்ணிட்டீங்க. குஞ்சாப்போ,
ஏதோ வயசு கோளாறுல எல்லாத்துக்கும் தோன்ற மாதிரி உங்கள் 2 பேத்துக்கும் கெட்ட புத்தி தோணிடுச்சு. ஆனால் காசு பணம் இருக்கிற வீட்டில் ஒரு பொட்ட புள்ளியை காதலிக்கணும்னு தோணாவே அது நான் உன்னை தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிக்காத. இப்போவும் தப்பாக தான் நினைக்கிறீங்க சார். நீங்கள் முதல்ல அந்த பொண்ணு கூட பேசி விஷயம் என்னன்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. புரிஞ்சு போச்சு குஞ்சாப்பூ, எனக்கு உன்னை பற்றி ரொம்ப நல்லா புரிஞ்சு போச்சு. நீ உன்னோட அத்தியாவசிய பண தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காகத்தானே அவளை நீ பயன்படுத்திக்கிட்டு இருக்க. அவளை உன்னை நம்பி ஏமாந்துட்டு இருக்கா. ஆனால் அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. சார், எங்களோட பரம்பரையிலேயே ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பணயமாக வச்சு பணத்தை வாங்கினதும் இல்லை, வாங்க போகிறதும் இல்லை. பின்ன என்னோட மருமகளை வச்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணுறதா உத்தேசம்? கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தலான்னா அந்த மாதிரி என்ன இருந்துச்சுன்னா அது இப்போவே மறந்துடு. நான் சொன்னல, எங்கள் வீட்டு பொண்ணு உங்க கூட சேர்ந்து சில தப்புகள் பண்ணியிருக்கா. இந்த டீனேஜ் காலத்தில் பார்க்குறதெல்லாம் பொண்ணுங்களுக்கு அழகாக தானே தெரியும். அப்போ இந்த மாதிரி ஸ்மார்ட்னஸும் அறிவு இருக்கிற பையன் கிடைச்சா பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்க? காதலிக்கிறது தப்புன்னு தெரிஞ்சால் கூட அதைத்தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் உங்கள்கிட்டயும் எங்கள் பொண்ணு ஏமாந்துருக்கா. அதுக்கு பரிகாரமாக எத்தனை 1000 எத்தனை லட்சம் உனக்கு எவ்வளோ வேணுங்கிறது நீயே கேட்டு வாங்கிக்க. சார், எங்கள் வீட்லேயும் 3 பொண்ணுங்க இருக்காங்க. அது 2 பொண்ணுங்களுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சுட்டேன். பொண்ணுங்களை இவ்வளோ கேவலமாக பேசினா யாராக இருந்தாலும் வருத்தப்படுவாங்க. அது பணக்கார வீடாக இருந்தாலும் சரி, ஏழை வீடாக இருந்தாலும் சரி. இப்போ நீங்கள் என்கிட்ட எவ்வளோ கேவலமான விஷயங்களை பேசியிருக்கீங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்களை மாதிரி இவ்வளோ கேவலமாக என்னாலலாம் பேச முடியாது. டேய், யார்கிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்க நீ? வேண்டாம், இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அடிதடி பண்ணுறதுக்கும் அராஜகம் பண்ணுறதுக்கும் பொண்ணு தூக்கிட்டு போகிறதுக்கும் நான் இங்கே வரல. நீங்கள் கூப்பிட்டீங்க, நான் வந்தேன். இவர் என்கிட்ட சொன்னதை தான் நான் அவர்கிட்ட திருப்பி சொன்னேன். சும்மா இந்த அடியால் மாதிரி கத்துற வேலை வச்சுக்காத. அதுக்குள்ள பயப்படுற ஆளு நான் இல்லை. நிறுத்துறா, இது போலீஸ் ஸ்டேஷன். உன்ன சார், அவன் பேசிட்டோம். சொல்லு. வீட்டில் 2 பொட்ட பிள்ளைங்க இருக்காங்க, கொள்கை இருக்கு. ஏதோ சொல்ல வந்தையே சொல்லு. சரிதான் சார், கொள்கை இருக்குது. நான் உங்களுக்கு அந்த கொள்கையோட பேரையும் சொல்லிட்டேன். காசு உள்ளவங்க கிட்ட வெக்கமே இல்லாமல் கை நீட்டி காசு வாங்குற இந்த சார் மாதிரி என்னைய நினச்சிட்டிங்க. நான் அந்த மாதிரியான ஆள் இல்லை. சார், எனக்கும் 2 கை இருக்கு. தேவையில்லாம என் மேல வச்சிருக்க உங்க 2 கையையும் எடுத்துருங்க. இல்லனா சார் விடுங்க அவனை. சார், நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது சத்தியம், கடவுள் மேல சத்தியம். 5 முறை தொழுகிறேன்னா கடவுள் மேல போய் சத்தியம் பண்ண மாட்டேன். ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி எனக்கும் அந்த பொண்ணுக்கு ஏதாவது சம்பந்தம் இருந்ததுன்னா நீங்க அவளை எங்க மறைச்சி வச்சிருந்தாலும் நான் அவளை தூக்கிட்டு வந்திருப்பேன். ஆனா அந்த மாதிரி எதுவும் இல்லை. நீங்க அதை நம்பினா நம்புங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அன்னைக்கு இருட்டில் அடியாளங்களை கூட்டிட்டு வந்து எங்களை அடிச்சிங்க. ஏதோ தவறா நடந்திருக்கோன்னு நினைச்சு நாங்க மன்னிச்சு விட்டுட்டோம். இன்னைக்கு எந்த தப்பும் பண்ணாத என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து மிரட்டினீங்க, அதையும் நான் மன்னிச்சிட்டேன். ஆனா நானும் மனுஷன் தான் சார். எப்பவும் எல்லாத்துலயும் மன்னிப்பேன்னு நினைக்காதீங்க. நான் வரட்டா? இனி நான் இங்க நின்னா உங்க எல்லாருக்கும் பிரச்சனை தான். டேய், நீ சொன்னால உண்மையாடா? உனக்கும் அந்த பொண்ணுக்கும் லவ்லாம் இல்லைல்ல? அப்ப ஒன்வே தான் இல்ல? வடக்கம் வீர கதா படத்துல மம்முட்டி நடிச்ச சந்துன்ற கேரக்டருக்கு உன்னியார்ச்சியோட தோன்ற காதல். ஆனா உன்னியார்ச்சிக்கு அவர் மேல காதல்லாம் இல்ல. ஒரு வித்தியாசம் இருக்கு சார். என்ன வித்தியாசம்? நீங்க சொன்னது படத்துல வேணா சாத்தியமா இருக்கலாம், ஆனா நிஜ வாழ்க்கையில நடக்கவே அதான். சைக்கிள் கேப்ல நம்மள கலாய்ச்சிட்டு போயிட்டானோ. அந்த பொண்ணு வீட்டுல சொல்லியிருப்பா உன்னை பிடிச்சிருக்குன்னு. இல்லன்னா அவங்க இப்படி பேச வேண்டிய அவசியமே இல்லையே. டேய், நம்ம வீட்டு பொண்ணுங்க மாதிரி இல்லடா இந்த பணக்கார வீட்டுல இருக்க பொண்ணுங்கெல்லாம். அவங்களாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகமா பேசிக்கவே மாட்டாங்க. அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை பண்ணிக்க சொல்லி வீட்டுல இருக்கவங்க சொன்னப்போ அதுல இருந்து அவளை காப்பாத்திக்க ஒரு பொய் சொன்னான். ஒருத்தரை காதலிக்கிறேன்னு. அவ சொன்ன ஆளு நானா தான் இருப்பேன்னு இவங்களா ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. என்னாச்சு? டேய், இந்த செகண்ட் கியர்ல எது ஸ்லிப் ஆகுதுடா. இந்த மாதிரிலாம் இருந்தா ஓட்டவே முடியாது. இதை ஒர்க் ஷாப்ல காட்டிட்டு போ. என்னாச்சு? இப்போ சரியாயிடும். 4 நட்டை டைட் பண்ணும். ஷாக் அப்சார்பர்ல பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இங்க வர்றான் உன் மாமாவோட டிரைவரு. ரொம்ப நாள் ஆச்சுல்ல உன் மாமாவை கிண்டல் பண்ணி சின்னதா ஒரு டோஸ் கொடுப்போம். இல்ல உன் மாமா தானே இந்த நடந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம். உனக்கு வேற வேலையே இல்லையாடா? வண்டியோட கியர் பாக்ஸ் மாத்திர வரைக்கும் வேற என்ன வேலை? ரவீனா, என்ன கொஞ்சம் அப்பு? இது செகண்ட் கியர்ல கொஞ்சம் ஸ்லிப் ஆகுது, என்னன்னு கொஞ்சம் பாருங்க. பாத்துடலாம் சார். ஒன்னு கேட்டா தப்பா நினைப்பீங்களா? என்னது? சாஜராவோட மொபைல் நம்பர் புதுசா இல்ல பழசா? அதெல்லாம் எதுக்கு நீ கேக்குற? நான் எதுவும் தப்பா கேக்கல. தள்ளுடா. ஐயா, அது இல்ல, இதுதான் டோர். எனக்கு தெரியும்டா. இருங்க, நான் சொல்லி கொடுக்குறேன். சாஜராவோட அப்பா கிட்ட எதுவும் போய் சொல்லிடாதீங்க, சரியா? டேய், வண்டி நிறுத்துறா. ஏய் சலாவதி, வண்டியில அந்த நட்டு முறுக்காம இருக்க, நீ மாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு போற. இதோட நட்டுல நான் சாயங்காலம் வந்து முறுக்கிக்கிறேன். இப்ப வேற நிறைய நட்டு முறுக்க வேண்டி இருக்கு.
என்ன சொன்னா அவன் அப்படி ஓடுறான்? நான் சாஜராவோட மொபைல் நம்பர் மாத்திட்டீங்களான்னு கேட்டேன். அது கேட்ட உடனே அவர் ராக்கெட் விட்ட மாதிரி போட பாத்தியா? இன்னைக்கு அந்த ஆஜியார் தூங்கவே மாட்டான். சாயிரா நில்லுமா, உன் மொபைல் போன் எங்க? இங்கதான் பாரு. கொடுமா, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணணும். என் போனு டெத் ஆயிருச்சு. நான் இப்பதானே அவர்கிட்ட பேசினேன். சரி, நீ அந்த நம்பரை சொல்லு. 98 47 77 14 47 63 66 17 53 48. என்ன இன்னொரு தடவை சொல்லு பார்க்கலாம். நம்பர் ஜாஸ்தியா இருந்தா 2 கம்மி பண்ணிக்கங்க. இந்த நம்பர் யாரோடது? நம்ம பிரஸ்ல மேனேஜர் இருக்கார்ல, ம். ஆர்யாவோட முகமது நாயர். அடியே, உனக்கு இப்போ அவன் கூட தொடர்பு இருக்குல்ல, உனக்கு தெரியுமா? அவன் சலாவுதீன் கிட்ட கேக்குறான் சாயிராவோட நம்பர் மாறிடுச்சான்னு. அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? உண்மையாடி இன்னமும் அவன் கூட பழகிட்டு இருக்க? ஆமா ஆமா, அவன் சந்திரனை விட்டு தான் இதெல்லாம் கேட்க சொன்னான். புத்தி இருக்கணும். நீ வாடி போலாம். சாயரா அங்க நல்ல நீ இனிமே பஸ்ல போக வேணாம். கிருஷ்ணகுட்டி கிருஷ்ணகுட்டி கிருஷ்ணன்குட்டி, என்னங்க ஐயா? இவளுக்கு 2 பேரையும் கொண்டு போய் காலேஜ்ல விடு. வழியில எங்கேயும் நிறுத்த கூடாது. முதலாளி, அப்ப போலீஸ்காரங்க கை காமிச்சா? போலீஸ்காரங்க கை காமிச்சா நிறுத்துறா. டேய் போ, போய் ஜீப்ல ஏறு. சிறப்பு. ஒண்ணுக்கு 3 முட்டையா? இந்த அன்புக்கெல்லாம் பதிலுக்கு நான் எத்தனை ஜென்மம் பிறந்தாலும் உன் புருஷனாதான் பிறக்கணும். முதலாளி என்னடா சொல்ல? முதலாளி குஞ்சாப்பு கூப்பிடுறான். குஞ்சாப்பு அவ எதுக்கு என்ன ஐயோ, அவன் முதலாளி இல்ல சாஜிதாவை கூப்பிடுறான். அவ காலேஜ் போயிட்டாளே. ஓ, என்ன ஒரு ஞாபகம் வருது. முதலாளி அவன் சாஜிரா கிட்ட தான் போன் இருக்குன்னு நினைச்சுதான் கால் பண்றான். ஒரு காதல் வல. முதலாளி கிட்ட தான் அவன் போன் இருக்குன்னு அவனுக்கு தெரியாதுல்ல. ஐயோ, போன் கீழே போச்சு. ஐயோ, அப்படிங்க. அமைதியா இருங்க, நான் ஸ்பீக்கர் போன் ஆன் பண்றேன். அவன் என்ன சொல்றான்னு நம்ம எல்லாரும் கேட்கணும்ல. என் செல்ல குட்டியே, இன்னைக்கு உன்னோட அந்த மானங்கெட்ட அப்பா இப்லிஸ் ஹாஜி கூட இருந்ததுனால ஒரு வார்த்தை கூட பேச முடியாம போயிடுச்சு. உன்னை பார்த்தும் பேசாம போறது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? அந்த பன்னி மூஞ்சி வாயின நீ எப்படி அப்பான்னு கூப்பிடுறன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குதுமா. அந்த ஆளுக்கு சோத்துல ஏதாவது பூச்சி மருந்தோ இல்லைன்னா எலி மருந்தோ கொடுத்து கொன்னுடு. மத்தது எல்லாத்தையும் என் செல்லக்குட்டியை நேர்ல பார்த்து பேசிக்கலாம். மறந்துடாத, இன்னைக்கு நூன் ஷோ 1 மணிக்கு ஸ்ரீதேவி மூவிஸ்ல. நல்ல குடும்ப படம். அந்த படத்தோட பேரு ஒரு பேர் சொல்றான். இருட்டறையில் முரட்டு குத்து. ரேஷ்மா சேர்ச்சி, மரியா சேர்ச்சி, ஷக்கிலா சேர்ச்சி இணைஞ்சு நடிச்ச ஒரு சூப்பரான படம். இன்னைக்கு அந்த படத்தை பார்த்து நாம ஜகா ஜகா ஜகா. இன்னைக்கு அவன சலாவுதீன் வண்டிடுறா. ஐயோ, அந்த தியேட்டர் பேரை மறந்துட்டேனே. என்னடா தியேட்டர் பேரு? தியேட்டரோட பேரா? ஐயோ, நானும் மறந்துட்டேன். படத்தோட பேர் என்ன? மசாலா தோசை. மசாலா தோசை இல்ல? வாடா, வண்டி எடு. சரியா சாப்பிடாம கூட இப்ப எங்க கிளம்பி போயிட்டு இருக்காரு? படம் பார்க்க போறோம். மசாலா தோசைக்குள்ள மாங்காய் தொக்கு. நீங்களும் வரீங்களா? என்னடா பேசிட்டு இருக்க? வந்து வண்டிடுறா. குஞ்சாப்பூ, டே குஞ்சாப்பு, பைபாஸ் பக்கத்துல நம்ம முரளியோட வண்டியை ஷேட்டோட ஆளுங்க துரத்திட்டு போறாங்க. ஏதாவது கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவாங்க. அவங்க எந்த பக்கம் போறாங்க? மஞ்சரி பக்கம் நினைக்கிறேன். இல்லடா, வண்டியை ரெண்டுக்கு எடுக்கும்போது பார்த்தேன், மஞ்சேரி பக்கம் தான். வேற யாரும் என் கூட வர வேணாம். எதுக்குடா வண்டியை குறுக்க போறீங்க? ஏய், என்னது? யார் நீங்களாம்? எதுக்குடா சாவி எடுக்கிறீங்க? அட பரதேசி நாய, யாருன்னு சொன்னாதான் நீ சாவியை குடிப்பியா? கையை நீட்டி காசை வாங்கிட்டு திருப்பி கொடுக்க மாட்டேன். ஏதோ தப்பு நடந்து போச்சுன்னா ஜீப் மட்டும் எடுத்து போயிடாதீங்கண்ணா. முதலாளி, குஞ்சாப்போட ஜீப்பு. முதலாளி, ஜீப்போட ஸ்பீட பார்த்தா படத்துக்கு போகிற மாதிரி எனக்கு தெரியல. இத பார்த்த எனக்கு என்ன தோணுதுன்னா, அவன் ஷாஜிதாவை தூக்கிட்டு ரெஜிஸ்டர் ஆபீஸ் போற மாதிரி தெரியுது. உன் கருணாக்க வச்சு எதுவும் சொல்லாதடா டேய். என்ன அப்புறம் குஞ்சாப்பு? பாத்தலாம். ஸ்பீடா விடுறா. முதலாளி, எனக்கு
என்ன தோணுதுன்னா ஷாஜிதாவுக்கு வேற ஒரு குரூப்பும் கிளம்பி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த குரூப்போட ஆளுங்களை தான் குஞ்சாப்பு போட்டு அடிச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். முதலாளி போய் ஷாஜிதாவை வண்டியில இருந்து இறக்கி செவிலே ஒண்ணு போடுங்க முதலாளி. நீ போய் அடி. முதலாளி என்ன கோழையா இருக்கீங்க? ஆம்பளைங்க என்ன தைரியம் வேணாமா? அப்படியா? கிளம்புங்க சீக்கிரம் நான் போட்டா அடிச்சு தூள் கிளம்புங்க. சாயிரா 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 அத பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறது. டோன்ட் வரி. அப்புறம் கூப்பிடுறேன். யார்டா அது முரளி? நான் தான் சார். இங்க வா. நீ சேட்டுக்கிட்ட இருந்து லோன் வாங்கினியா? அதுல எவ்வளவு திருப்பி அடைச்சேன்? அசல் மட்டும் 4 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன் சார். முதல்ல வட்டியுமா சேர்த்து 5 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன் சார். அவரோட கணக்குப்படி இன்னும் 50,000 ரூபா கொடுக்கணும் சார். ஆனா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருந்ததுனால 2 தவணை அடைக்க முடியல சார். பணத்தை கட்டல என்ன வண்டியை தூக்கிடுவாங்கன்னு தெரியும்ல? தெரியும் சார். அதெல்லாம் தெரிஞ்சுதானே லோன் வாங்கினேன். ஆனா உங்ககிட்ட பணத்தை கேட்க வந்தா ஆள வச்சு அடிப்பியா நீ? ஒழுங்கா நடந்துக்கணும்டா. சார் இனி அவனை அடிக்க கூடாது. அடிச்சா என்னடா பண்ணுவ? சார் எனக்கு தெரியும் என் மேல இருக்க கோவத்தை அவன் மேல காட்டுறீங்க. முடிஞ்ச என்ன அடிங்க. அப்படின்னா உன்னை அடிச்சா நீ திருப்பி அடிப்பேன்னு சொல்றியா? தப்பு செஞ்சு அடி வாங்குறதுக்கு வருத்தப்பட மாட்டோம் சார். அது நானா இருந்தாலும் அவனா இருந்தாலும் வேற யாரா இருந்தாலும். ஆனா செய்யாத தவறுக்கு எங்களை இது வரைக்கும் யாரும் அடிச்சதே இல்லை. ஆனா நானும் ஆரம்பத்துல இருந்து ஒரே விஷயத்த மறுபடியும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். உங்களை நான் என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பா அடிப்பேன். என்னையே அடிப்பியா நீ? அடிப்பேன் சார். இப்போ இங்க வச்சு இல்ல. சாரோட சீட்டு கம்பெனியோ மற்ற பிஸ்னஸும் எங்க எப்படி நடக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நாங்கள் டிரைவருங்க, ஊர் பூரா சுத்திட்டு இருக்கிறவங்க. காக்கி சட்டை போட்டிருந்தாலும் உங்களுக்கும் ஒரு உயிர் தான் இருக்கு. வெட்டினா துண்டாகாத தலை இல்லை சார். வெட்டிடுவேன் தேவைப்பட்டா. ஏன்பா குஞ்சாப்பா, மறுபடியும் அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களாப்பா? இவனே ராத்திரியும் பகலுமா ஜீப்பை ஓட்டி பொழப்பு நடத்திட்டு இருக்கான்ப்பா. அம்மா பயப்படாம இருங்க கொஞ்சம். அப்படியே அவங்க வந்தா கூட நாங்களா இல்லையாண்ணா இங்க. என்ன உங்கள்கிட்ட பல தடவை நான் சொல்லியிருக்கேன்ல, சேட்டுக்கிட்ட பணம் வாங்க போகாதீங்க போகாதீங்கன்னு. நேஷனலைஸ்ட் பேங்க் எவ்வளோ இருக்கு இங்க? நம்ம ஜனங்கள்லாம் பேங்க் படி ஏறி இறங்கி அழுத்து போயிட்டாங்க. சாதாரண ஆளுங்க அவங்க கிட்ட போய் கடன் கேட்டா பேங்க்கார மூஞ்சில காரி துப்புவான். என்னமோ அவனோட அப்பங்காசை கேட்கற மாதிரி. அது உண்மைதான். இந்த பேங்க் மேனேஜர்லாம் மனசாட்சி இல்லாதவனுங்க. கண்ணாடிக்கு வெளியே நிக்கிறவங்கள மனுஷனாவும் மதிக்க மாட்டாங்க. அசோசியேஷன் ஆபீஸ் நம்பர்ல இருந்து வருது. ஹலோ, ஜெனரல் செக்ரட்டரி குஞ்சாப்பு ஸ்பீக்கிங். பிளட்டா? யாரு? எங்க? மலபார் ஹாஸ்பிடல். நாங்களும் மலபார் ஹாஸ்பிடல் தான் இருக்கோம். என்ன குரூப்? ஓ நெகட்டிவ். ஓ நெகட்டிவ் இங்க இருக்கு இருக்கு இருக்கு. நாங்க கொடுத்துறலாம். எனிவா உங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இது ஏன் உடம்புல எடுத்த ரத்தம் தானே சிஸ்டர்? நம்பவே முடியல, அதனால தான் கேட்டேன். உங்க போன் நம்பரை கொஞ்சம் சொல்றீங்களா? சாரி, நான் இன்னொரு பொண்ணை காதலிச்சுக்கிட்டு இருக்கேன், அதனால. உலகத்தை நிறுத்து. உனக்கு லவர் இருந்தா எனக்கு என்ன? இனிமே பிளட் ஏதாவது தேவைப்பட்டா கூப்பிடுறதுக்காக தான். ஐயோ அதான் நான் நினைச்சிட்டு சிஸ்டருக்கு மேல காதலா இருக்கும்னு தப்பா நினைச்சிட்டேன். மன்னிச்சிருங்க. ஏன் மாடி மொட்டை தலையோட வெளியே போகும்போது கல்லு மழையா பெய்யும்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் இது. இந்த மாசம் 8வது தடவை நான் பிளட் கொடுக்குறேன். அது ஓ நெகட்டிவ் ரத்தம் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல எனக்கு மட்டும் தானே இருக்கு. அதான் பிரச்சனை. ஏன் நேரம் பேஷண்டோட ஆளுங்க. ஐயோ படமெல்லாம் வேணாம் சிஸ்டர். ரத்தம் விக்கிறதுக்கெல்லாம் இல்ல. இப்படி திரும்ப திரும்ப கூப்பிட்டீங்கன்னா வாங்கித்தானே ஆகணும். கிவ் மீ. என் ரத்தத்துக்கு இவ்வளவுதான் விலையா? என்னடா அதெல்லாம்? நான் வேணான்னு சொன்னேன், அவனுங்க தான் விடல. கம்பல் பண்ணதுனால நான் வாங்கிட்டேன். அசிங்கமா இல்ல உனக்கு? எதுக்குன்னு கேக்குறேன். சிஸ்டர், பைசாக்காகலாம் இல்ல. இந்த ரத்த தானம் பண்றதுலாம் எங்க மம்முட்டி ஃபேன்ஸ் அசோசியேஷன்ல ஒரு முக்கியமான வேலை தான். அதனால இந்த காசுலாம் வேணாம். நான் கொடுக்கல, 103ல இருக்கிறவங்க கொடுத்தாங்க. 103? நீங்களா? நீங்க எங்க? யாருக்காக பிளட் கேட்டு இருந்தீங்க? என்னோட அம்மாவுக்கு. நீங்க என்ன இங்க? என் ஃப்ரெண்டை பார்க்கலான்னு வந்தேன். அப்பதான் ஓ நெகட்டிவ் பிளட் வேணும்னு கால் வந்தது. உங்களுக்கு பிளட் இவன் தான் கொடுத்தான். ஆனா அது பணத்துக்காகலாம் இல்ல. யாருமா அது? என்னோட ஃப்ரெண்டுமா.
உள்ள வாங்க. இவர்தாம்மா உங்களுக்கு பிளட் கொடுத்தவரு. நீங்க இந்த பணத்தை வாங்கிக்கோங்க. இது எதுக்கு? நாங்க ஹாஸ்பிட்டல்ல பிளட் வாங்கினாலும் பணம் கொடுத்துதானே ஆகணும். அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா இது எங்களுக்கு வேண்டாம் ப்ளீஸ். உன் ஃப்ரெண்டோட பேர் அது நான் குஞ்சாப்பு, இவன் சந்திரன். ஆமா. இப்போ எப்படி இருக்கு? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. ம். இவர் தான் பிளட் கொடுத்தாரு. நாளைக்கு ஆபரேஷன் பண்ணலாம்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அப்புறம் நாங்க கிளம்புறோம். குஞ்சாப்போ, அம்மா நான் இப்ப வந்துடுறேன். பிளட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல. பாருமா, நாங்க இனி மலப்புரம் ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டோம். அங்க சர்வீஸ் நல்லா இல்ல, சரியில்லை இல்லையாடா? கொஞ்சம் மஞ்சேரி வந்தா போதும். மஞ்சேரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பாப்போம். அது என்ன? இல்ல அந்த முடி வச்சவரு யாரு? என்னோட முறமாம எங்களை உங்களோட பாத்துட்டான்ல, நாளைக்கே ஆளை வச்சு அடிக்க போறோம். அப்புறம் எங்களை பார்க்க வரும்போது ஃப்ரூட்ஸோ ஜிலேபியோ எது வேணாலும் வாங்கிட்டு வரலாம். வாடா வரேங்க. சரி. சாஜரா சாஜரா. அப்பாவுக்கு எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல. அந்த ஆளுக்கு இந்த வயசுல அடிதடி எல்லாம் செட் ஆகுமா? சரி நான் வரேன். மாமா ஒரு நிமிஷம். கல்யாணத்துல பார்த்தேன்னு நீ சொன்ன பொண்ணு அவதானே? அது அப்படிலாம் ஒண்ணு இல்லடி. சும்மா நம்ம ஆளுங்கள அப்படியே அவ அம்மாவுக்கு இவன் பிளட் கொடுத்ததுனால தேங்க்ஸ் சொல்ல வந்தா. அதான் அத பத்தி நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கலையே. நான் ஒரு முட்டாள். என் அத்தையோட பையன் என்கிட்ட சகஜமா பழகுறத பார்த்து நான் அதை காதல்னு தப்பா நினைச்சிட்டேன். உண்மைதான் குஞ்சாப்பு. எங்க அப்பா உங்க மொத்த குடும்பத்துக்கும் துரோகம் பண்ணியிருக்கிறாரு. எங்க அப்பாவை பழி வாங்குறேன்னு நீ என்ன பழி வாங்கிட்ட? நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? இனிமே நீ யாரையாவது பழி வாங்கணும்னு நினைச்சேனா தயவு செஞ்சு காதலை மட்டும் பயன்படுத்தாத. சாஜரா, நீ நினைக்கிற மாதிரி நான் மனசார நான் போறேன். அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப அமைதியான பொண்ணு. ஒன்றும் யதார்த்தமா நடந்த விஷயம் மாதிரி எனக்கு தெரியல. கோமதியோட பிளட் குரூப் O நெகட்டிவ். அது ரொம்ப ரேரானது. திடீர்னு ஒருத்தனை பிளட் கொடுக்க அவன் கூட்டிட்டு வரான்னா அப்படின்னா அவன் முன்னாடியே பிளான் பண்ணியிருக்கணும். கோமதியோட ஆபரேஷன் முன்னாடி அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். இவன் தான் சொல்லியிருக்கணும். அந்த பையன் வீடு எங்க இருக்கு, அவன் கூட யாரெல்லாம் இருக்கா, அதை நான் இனிமே தான் விசாரிக்கணும். ஒரு 11 மணி இருக்கும். நான் பின்னாடி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது குழந்தை வந்து சொன்னான், பாட்டி அப்பா வந்திருக்காருன்னு. நான் கூட ஏதோ விளையாட்ட சொல்றான்னு நினைச்சேன். வந்து பார்த்தா சலீம் வந்து உக்காந்துருக்காரு. என் பொண்ணுக்கு நல்லது நடக்கணும்னு குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் கடவுளை தினமும் வேண்டிக்கிட்டே இருந்தோம். உங்களுக்கு தெரியுமா, இந்த விஷயத்தினால குஞ்சாப்பு 2 வாரமா வீட்டுல சாப்பிடவே இல்ல. அதான் அக்காவை கூட்டிட்டு போக மாமா வந்துட்டார்ல, பின்ன எதுக்கு அழுவுறீங்க? அக்கா, அந்த மீன் குழம்பு கொண்டு வாங்க. குழம்பு இல்ல. நான் உன்னே எடுத்துட்டு வர சொன்னேன். போய் ஒழுங்கா போய் படி. அக்கா இங்க பாரு, நீங்க இந்த குழம்பு வாங்கிட்டு வந்து ஊத்துங்க. இனிமே உன் கையால இன்னைக்கு தான் மீன் குழம்பு வாங்கி சாப்பிடணும். என்ன அக்கா நீங்க கூட அழுதுட்டேவா பரிமாறுவீங்க? மனுஷன் ஒரு பைத்தியம் மாதிரி. வேற என்ன சொல்றது? பொண்ணுங்க வாழா வெட்டியா வீட்டுக்கு வந்தாலும் கஷ்டம், திரும்ப அவர் கூட வாழ போனாலும் அப்பவும் கஷ்டம் இல்ல? எல்லாருக்கும் இருக்கிறது தானே. வரும்போது அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்திருந்த போதும் போகும்போது சந்தோஷமா சிரிச்சுட்டே போனோம். அப்புறம் வீட்டு வேலைலாம் எப்படி நடக்குது? பூசணும். கிரக பிரவேசத்துக்கு நான் கூப்பிடுறேன். அடுத்த வாரம் எனக்கு கொஞ்சம் பணம் வரும். அதுல இருந்து நீங்க வீடு கட்டுறதுக்கு கொஞ்சம் பணம் தரலான்னு இருக்கேன். அவசரம் ஒன்றும் இல்லை, அப்புறமா கொடு. செல்லக்குடிங்க கிளம்பிட்டாங்க போல. மாமா கண்டிப்பா வருவேன். இப்ப இல்ல, இன்னொரு நாளைக்கு. அன்னைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து வீகலாண்டு போய் ஜாலியா விளையாடலாம். குழந்தைங்க கிட்ட பேசினது போதும், பஸ்ஸுக்கு லேட் ஆயிடுச்சுடா. அப்ப பாத்து போங்க. இந்த மாதிரி கிளம்பும் போது அழுவாத, சந்தோஷமா கிளம்பு. உனக்காக ஒன்னும் பஸ் நின்றுட்டு இருக்காது. எதுக்குமா இப்படி அழுவுறீங்க? பொண்ணு மாப்பிள்ளை கூட போறானா? அப்ப நீ எதுக்கு அழுகுற? யாரு யாரு அழுதா? உங்களுக்கு கண்ணே தெரியலம்மா. ஹலோ குஞ்சாப்பு, நான் பாத்திமா பேசுறேன். உன்னை நான் முக்கியமான விஷயமா பார்க்கணுமே. 2 மணிக்கு நீ லைப்ரரிக்கு வந்தா நல்லா இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம், வராம இருந்துடாத.
இந்தாங்க டீ குடிங்க. இது பாத்தீங்களா, பூமிக்கு எவ்வளவு வயசாச்சு, ஜாதிக்கு எவ்வளவு வயசாச்சு. இது என்னோட லேட்டஸ்ட் புக்குங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதியிருக்க. அப்புறம் இது எழுதினது யாருன்னு தெரிஞ்சா ஆச்சரியப்படுவீங்க. சுகுமார அழீக்கோடு. அவங்களை கொஞ்சம் தனியா பேச விடுங்க. ஓகே ஓகே ஓகே. பூமிக்கு எவ்வளவு வயசாச்சு, ஜாதிக்கு எவ்வளவு வயசாச்சு, இங்கே இருக்கட்டும். அறிவுரை சொல்ற அளவுக்கு எனக்கு அருகதை இல்லைன்னு தெரியும். இருந்தாலும் சொல்றேன், இந்த கல்யாணம்ன்ற ஒரு புலிவால்ல நாம் ஒன்று நினைப்போம், கடவுள் ஒன்று நினைப்பாரு. ஆனா அதுதான் நமக்கு சரியானதா இருக்கும். இன்னைக்கு மத்தியானம் நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன். 2.5 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அக்காவோட வீட்டுக்காரரு எங்க அக்காவை எங்க வீட்டுல விட்டுட்டு போயிட்டாரு. நைட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதும் அக்காவையும் குழந்தைங்களும் கூட்டிட்டு போனோம்னு மாமா உட்காந்துருந்தாரு. இருந்தாலும் 20 வருஷமா வளர்த்த அம்மா அப்பாவை விட்டுட்டு வேற குடும்பம் குழந்தைங்கன்னு ஆனதுக்கு அப்புறமா கூட பாசமா இருக்கிறது பொண்ணுங்க மட்டும்தான். ஆனா இது வரைக்கும் அவங்கள நம்ம புரிஞ்சுக்கிட்டதே இல்லை. இந்த மனுஷனோட வாழ்க்கை ஒரு அபூர்வமானது. அது முழுசா வாழ்ந்தாதானே அதோட அருமை தெரியும். குஞ்சாப்புக்கு என்னோட பிரச்சனை என்னன்னு இன்னும் புரியல. உங்களுக்கு ஒண்ணு தெரியாதுல்ல, எனக்கு இப்ப பேசி வச்சிருக்கிற சசி ஏற்கனவே கல்யாணம் ஆனவரு. அவ இறந்து போயிட்டா. ஸ்டவ் வெடிச்சு இறந்துட்டதா சொன்னாங்க. ஆனா அவளை கொன்னுட்டாங்க. எங்க அம்மா சொல்லிதான் எனக்கே தெரியும். நாங்க ஸ்டேட்ல இருந்து வந்ததுல இருந்தே மாமா சொல்றத அம்மா கேட்பாங்க. இத சொல்லி சொல்லியே அப்பா ஓஞ்சு போயிட்டாரு. இது கூட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அம்மா சொல்லிதான் எனக்கே தெரியும். அப்பா இப்படி இருந்தாரு, உடம்பு சரியில்லாம இல்லையா? அது ஒரு கார் ஆக்சிடென்ட். அம்மாவும் அப்பாவும் மூகாம்பிகை கோயிலுக்கு போற வழியில அம்மா தப்பிச்சிட்டாங்க. தப்பிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, அவங்க இன்னும் முழுசா ரெக்கவர் ஆகல. அப்படி சரியாகிறதுக்கும் எங்க மாமா விட மாட்டாரு. எனக்கு நல்லா தெரியும். நீங்க என்ன சொல்றீங்க? நடந்த விஷயத்தெல்லாம் கேக்குறப்போ உங்களுக்கே சந்தேகம் வருதுல்ல. முதல்ல எங்க அம்மாவுக்கு மாமாவை பத்தி தெரியாம தான் இருந்துச்சு. ஆனா இப்ப எங்க அம்மாவுக்கு எல்லா விஷயமும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. உண்மையை சொல்லணும்னா, இந்த கல்யாணம் நடந்தாலும் நடக்கலைனாலும் எங்க அம்மாவோட உயிர் எந்த நிமிஷம் வேணாலும். நாளைக்கு நானும் அம்மாவும் அப்பாவோட தூரத்து சொந்தக்காரங்கள பார்க்க போறோம், டெல்லிக்கு. அங்கிருந்து ஸ்டேட்ஸ்க்கு. அங்க அம்மாவோட பிரதர் இருக்காரு. ஒருவேளை இந்த ஜென்மத்துல பார்க்க முடியாம கூட போலாம். வாழ்க்கையில ஒரு தடவை உங்களை பார்த்ததுக்கே நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம 2 பேருக்கும் நடுவுல ஏதோ ஒரு முன்ஜென்ம பந்தம் இருக்கு. அப்படி இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்ல அம்மாவோட ஆபரேஷன் சமயத்துல நீங்க எனக்கு அவ்வளவு உதவி செஞ்சிருக்க மாட்டீங்க. மம்புட்டியும் குஞ்சாப்பையும் பிடிச்ச மாதிரி ஒரு அழகான பொண்ணு இந்த உலகத்துல எங்காவது பிறந்திருப்பா. ஒரு நாள் அந்த பொண்ணு கண்டிப்பா தேடி வருவா. அப்ப நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும். நான் கிளம்புறேன். எனக்காக நீங்க வேண்டிக்கணும். குஞ்சாப்போ, வண்டி கொடுறா. குஞ்சாப்பு, இது சண்டை போற இடம் இல்ல. தினமும் 100 பேர் வந்துட்டு போற இடம் இது. நீ என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டுறாத. இல்ல நாயர் சேட்டா, நீங்க பயப்படாதீங்க. யாரும் அவங்கள பார்க்கல. இது வரைக்கும் யாரும் அவளை பார்க்கல. பின்னாடி ரூம்ல போய் பாரு. என்ன என்னாச்சு? எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும். ராத்திரி ஏதாவது ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நான் கிளம்பணும். இனிமே நான் உங்களை எந்த விதத்திலையும் கஷ்டப்படுத்த மாட்டேன். இது சத்தியம். எனக்கு உதவி செய்ய யாருமே இல்ல. ப்ளீஸ். இல்ல, ரயில்வே ஸ்டேஷன் சொன்னா அப்போ அம்மா, அப்போ உங்க அம்மா எங்க? அம்மா இறந்துட்டாங்க. நான் உங்களை கடைசியா பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா அம்மா இறந்துட்டாங்க. எனக்கு வருத்தம் இல்ல. ஒரு வகையில அதுவும் ஒரு விடுதலை தானே. தெய்வம் அம்மாவை காப்பாத்திருச்சு. உங்களை இனிமே நான் எந்த விதத்திலையும் கஷ்டப்படுத்த மாட்டேன். ஆனா இந்த ஒரு தடவை மட்டும். அப்போ உங்க மாமா உன்னை ஏத்துக்கலையா? ஏத்துப்பாங்க, கண்டிப்பா ஏத்துப்பாங்க. ஆனா அம்மா இறந்த இடத்துல ஒரு ராத்திரி கூட தங்குறதுக்கு எனக்கு தைரியமே இல்ல. நான் போகணும், இங்க இருந்து உடனே போகணும்.
நீங்க பண்ணது எவ்வளவு பெரிய விஷயம்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மாஸ்டர். ஆனா இந்த கஷ்டத்துல இருந்து இவங்களை காப்பாத்தலனா இந்த பொண்ணு இங்க தான் வந்திருக்கேன்னு அவங்களுக்கு தெரியுமா? இல்ல. டிக்கெட் ரிசர்வ் பண்ண விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ? அதை அவங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதனால தான் நான் சொன்னேன் கோழிக்கூட்ல இருந்தோ கண்ணூர்ல இருந்து போக வேணான்னு. மங்களாவரத்துக்கு அப்புறமா குந்தலாவரம்னு ஒரு ஸ்டேஷன் இருக்கு. இவளை இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் கூட்டிட்டு போக ஜீப் எடுத்தோம்னா ஒரு 3/4 மணி நேரம் தான் ஆகும். அங்க அவ்வளவா ஆளுங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படின்னா அந்த மாதிரியே பண்ணுங்க. நீங்க எல்லாம் வீட்டுக்கு போங்க, காலையில கிளம்பணும்ல. சரிங்க மாஸ்டர், காலையில வரேன். ஜெயில இப்ப களி போடுறது நிறுத்திட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். வீட்டுல 3 வேளையும் களிதான், இருந்தாலும் ஒரு வெரைட்டியா இருக்கட்டுமேன்னு சொன்னேன். என்ன குஞ்சாப்பு, நீ மனப்பூர்வமா தானே சொன்ன? பின் இல்லாம உன்னை பத்தி எனக்கு தெரியும், நீ ரொம்ப எல்லாம் பேச வேணாம். டே, அவளுக்கு சம்மதம்னா வீட்டுல இருந்து கூட்டு போய் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கொண்டு போய் தாலி கட்டுறா. தலையே போனாலும் நாங்க எல்லாம் கூட இருப்போம். டே, ஆம்பளையா இருந்தா தைரியம் வேணாடா, தைரியம். அப்படி ஒரு தைரியத்தை நான் காமிச்சேனா அது என்னோட சுயநலம் தான் நான் சொல்லுவேன். வாழ்க்கையில சந்தோஷம்னா என்னன்னு கூட தெரியாம வாழ்ந்துட்டு இருக்க பொண்ணு அவ. நம்மளை பார்த்தா அவளுக்கு எப்படி தெரியும்? அது அவளுக்கு ரிலீஸ் ஆகாத ஒரு படம் மாதிரி தான் தெரியும். ஆட்டம் பாட்டம் சந்தோஷம் சண்டை இந்த மாதிரி எதுவும் தெரியாது. ட்ராஜடியா காமெடியானு கூட தெரியாது அவளுக்கு. நான் ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கேன். இனிமே கனவே காணக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அம்மாவை விட்டு போன அப்பா திரும்பி வந்த மாதிரி கனவு கண்டேன். +2ல் 3rd ரேங்க் வாங்கி பத்திரிக்கையில் பேர் வந்த மாதிரிலாம் கனவு கண்டேன். டிகிரி முடித்ததும் ஒரு ஸ்கூலுக்கு மாஸ்டராக போன மாதிரி கனவு கண்டேன். கல்யாணத்தில் வச்சு அந்த பொண்ணை பார்த்தப்போ எனக்கு கல்யாண கனவு வந்துச்சு. நம்மளோட கனவு செல்லாத ஓட்ட கரன்சி மாதிரி. கைக்கு கிடைச்சதோ வானத்தை நோக்கி பார்த்துட்டு திருப்பி தருவாங்க. அப்புறம் என்ன, நல்லா அலசி இஸ்திரி போட்டு மணி பர்ஸில் தான் வைப்போம். அடிக்கடி அதை எடுத்து பார்த்து நம்மளை திருப்திப்படுத்திப்போம். நீ மழிகளின் மறுபுறம் என் விழிகளில் உன்னிறம் வான் புதிவது இல்லையே கார் முகிலில் சூரியனாய் சுகம் நிச்சயம் வாழ்வோம் சத்தியம். நீ மழிகளின் மறுபுறம் என் விழிகளில் உன்னிறம் சுகம் நிச்சயம் வாழ்வோம் சத்தியம். விண்ணிலும் மண்ணிலும் உன்னையே தேடினேன். ஒரு வார்த்தையில் என் வாழ்க்கையில் நிறம் நீ மாற்றினாய். வெயில் நேரத்தில் நிழல் போலவே உன்னை கண்டேன் என் சகி. விண்ணிலும் மண்ணிலும் உன்னையே தேடினேன். சந்திரா, சந்திரா. யாரு? யாரா? குஞ்சாப்பு சொல்லி தான் வரேன். யாரா நீங்க? விடுறா வாத்தியாரே, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஏய், யார் நீங்க? ஒண்ணா மறைச்சு வச்சு எங்க வீட்டு ஆட்டம் கட்டுறீங்களா? ஆல்ரா ஆல்ரா யாரு? யாரு நீங்களா? உங்களுக்கு என்ன வேணும்? கிளவி அந்த பக்கம் போ. வெண்ணிலாவை ஓர் கண்ணில் சேர்த்து செய்த சிற்பம் போல் மண்ணில் வந்து சேர்ந்தாய். கோடி நன்றிகள். மௌனமான நேரத்தில் கேட்க விரும்பும் பாடல் போல் 7 ஜென்மம் வாழ்வோம் என் கண்மணி. காற்று சொல்லும் பாட்டில் ராகமெங்கு தேட காதல் சொல்லி போனே. வார்த்தை இல்லையே சிறு தூரலாய் சிறு தூரலாய் என்னை தீண்டினாய். நிலம் போல என் நெஞ்சுமே. விண்ணிலும் மண்ணிலும் உன்னையே தேடினேன். விண்ணிலும்
വർഷങ്ങളായി ഒരു വാക്കുമിണ്ടില നീ நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க? இந்த ட்ரெயின் ஏறி போயிட்டா எங்க கிட்ட இருந்து தப்பிச்சலாம் நினைச்சியா? ஏய் இல்லடி. ஏயா வயசுக்கு வந்த ஒரு பொம்பளை புள்ளைய ஒருத்த கடத்திட்டு போயிட்டு இன்னையோட 2 நாள் ஆச்சு. நீங்க எல்லாம் இங்க என்னதாயா பண்ணிட்டு இருக்கீங்க? இவரு முன்னாடியே கொடுத்த கம்ப்ளைண்ட்லயாவது ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? தேடிட்டு இருக்கோம் சார். என்னத்த தேடுறீங்களோ? இது ஏதோ சாதாரண கேஸ் நினைச்சு ஏதாவது பண்ணீங்க உங்களை சர்வீஸ்ல இருந்தே தூக்கிடுவேன். 2 தடவை இந்த பிரச்சனைக்காக நான் இந்த ஸ்டேஷன் படி ஏறி வந்திருக்கேன்.
எங்கள் வீட்டு பொண்ணு காணாமல் போனால் அன்றைக்கி ராத்திரியே நான் இந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், ஏதாவது பெட்டி கேஸ் போட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுங்க. சார் அது வந்து எந்த தப்பும் பண்ணாம ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணணும்னு சொன்னா Shut up. தப்பு செய்யாம இது வரைக்கும் நீங்க யாரையுமே அரெஸ்ட் பண்ணதில்ல. இன்னும் 24 மணி நேரத்துல அந்த பொண்ணு பத்திரமா அவங்க வீட்டுல இருக்கணும், அவன் இந்த ஜெயில இருக்கணும். சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா இல்லையா? சார் சரி சரி போங்க. உங்கட வர தனியா சொல்லுமா சார் சார் அவங்க 2 பேரும் தப்பா முடிவு எடுத்திருப்பாங்களோன்னு தான் எனக்கு டவுட். என்ன பண்ணிப்பாங்க? ஒன்னா சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கிறது, சூசைட் அந்த மாதிரி. ஏய் உன் திருநாக்கு வச்சு எதுவும் சொல்லிடாத. ஐயோ இல்ல சார் மம்முட்டி. கடவுளே இது என்ன கனவா இல்ல நிஜமா? வணக்கம். ஓ. எஸ்பி ஆபீஸ்க்கு போனப்ப அவர் இங்க வந்திருக்காருன்னு சொன்னாங்க. பார்க்க முடியுமா? சொல்றேன் சார். சார் ஆக்டர் மம்முட்டி சார் உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. இங்க சினிமா ஷூட்டிங் எதுவும் இல்ல இருக்கா என்ன? இல்ல. பின்ன என்னன்னு போய் கேளியா? உங்களை பார்க்க வந்திருக்கிறதா சொன்னாரு. இனி என்ன படம் ரிலீஸ் ஆனாலும் சாரோட வடக்கன் வீரகதா, அமரம், நியூடெல்லி, மோகன்லால் சாரோட தேவாசுரம், கிரீடம், தாளவட்டம் இதெல்லாம் தான் சார் உண்மையான படம். அப்புறம் மம்முட்டி சாரோட கதாபரைமொழி படம் பார்த்துட்டு என் கூட படிச்ச நண்பனை பார்க்க நான் ஊருக்கே போயிட்டேன். அவன் வெறி பிடிச்ச நாய் கடிச்சு செத்தே போயிட்டான். அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்னு கூட நிறைய யோசிச்சிருக்கேன். நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் அழுதேன், நீங்க அழுவுற மாதிரி. எஸ்பி சார் ஃப்ரீ ஆயிட்டாரா? அவர் எதுவுமே சொல்ல சார். உள்ள பெரிய மீட்டிங் எல்லாம் போலல. தட்டி பாப்போம், தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லிருக்காங்கல்ல. சினிமால பாக்குற மாதிரி அதே கேரக்டர், அதே அழகு. இவர் வேற லெவல் தான்ப்பா. மே ஐ கம் இன் சார்? எஸ் கம் இன். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். கொஞ்சம் வேலை இருக்கு சார். ஷூட்டிங்ல இருந்து நேரா வரேன். வெயிட் பண்ண சொல்லியிருந்தானே. வெயிட் பண்ண சார், ரொம்ப நேரமா வெயிட் பண்ணேன். எவ்வளவு நேரம் என்ன வெளியே வெயிட் பண்ண சொன்னாலும் நான் மம்முட்டி இல்லாம ஆயிடுவேனா? பார்க்க வர்றவங்க கொஞ்சம் தெரிஞ்ச முகமா இருந்தா அவங்கள ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வச்சு பார்க்குற குணம் இருக்கும் சில ஆஃபீஸர்ஸ்க்கு. ஒருவேளை சார் ரொம்ப பிஸியா இருக்கலாம், பரவாயில்ல, நான் வேணா வெயிட் பண்றேன். இங்க ரெஜிஸ்டர் பண்ண ஒரு மிஸ்ஸிங் கேஸை பத்தி பேசுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். நேத்து ஊட்டியில ஷூட்டிங் நடக்கிறப்போ மேஜரான ஒரு பையனு பொண்ணு என்ன பார்க்க வந்திருந்தாங்க. அவங்களோட பிரச்சனை என்கிட்ட சொன்னாங்க. இதெல்லாம் உங்களுக்கும் தெரியும். அந்த பொண்ணை நான் பத்திரமா வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொன்னப்போ அவ சொன்னது செத்தாலும் திரும்ப போக மாட்டேன், அந்த பையன் கூட இருக்கிற வாழ்க்கை தான் அவளுக்கு சேஃபா இருக்குன்னு சொல்றான். அதை புரிஞ்சுக்கிட்டேன்னா அவங்கள நேரம் மேட்டுப்பாளையம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கூட்டு போய் ரெஜிஸ்டர் மேரேஜும் பண்ணி வச்சேன். இப்போ அவங்க எங்க கூட இருக்காங்க. நான் அவங்கள கூப்பிடவா? இதான் சார் மேரேஜோட டாக்குமெண்ட்ஸ். அதுல 2வது சாட்சி PA முகமது குட்டி நானே தான். மிஸ்டர் மம்முட்டி, இது சினிமாலாம் இல்லை, வாழ்க்கை. இது யாரு? இவளோட மாமா. நாங்க எழுதின சினிமா கதையில கூட உங்களை மாதிரி இறக்கம் இல்லாத வில்லனுங்களை பார்த்தது இல்லையா சார்? நம்ம எதுக்கு சார் இவர்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கணும்? எங்கூட பேச வேண்டாம், ஆனா பேச வேண்டிய நேரம் வரும். போலீஸ்கிட்டையும் கோர்ட்டுக்கிட்டையும். அப்புறம் நான் சாரை குத்த சொல்லல. ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தா ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க சொல்றதெல்லாம் கேட்குற மாதிரி வரும். அது சாதாரணம் தான். இந்த விஷயத்துல நியாயம் இவன் பக்கம்தான். இந்த மாதிரி சூழ்நிலையில சட்டம் தெரிஞ்ச அட்வொகேட்டா நான் பார்த்துட்டு நிக்கிறது சரியில்லைல்ல. அதனால சார் மன்னிக்கணும். அப்புறம் நீங்க இனிமே இவங்க வாழ்க்கையில நுழைஞ்சு ஏதாவது குளறுபடி பண்ணணும்னு நினைச்சீங்க, ஆக்டரும் அட்வொகேட்டும் இல்லாத ஒரு மம்மூட்டி இருக்கான், ஒரு சாதாரண ஊர் நாட்டுக்காரன். அந்த ஆள் வெளியே வந்துருவான். அதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க சார். அப்புறம் இந்த மிஸ்ஸிங் கேஸ் க்ளோஸ் பண்ணிடலாமே, அதான் ஆள் கிடச்சிருச்சே. தேங்க்யூ. அப்போ வரோம் பெரியவரை. வா. உன் மேல கோபம் இருந்தாலும் சிஐ சார் இந்த விஷயத்துல ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அப்பப்போ ஃபோன் பண்ணி சொன்னது இவர் தான். சார் மேல வச்சிருக்கிற மரியாதைனால தான், உன் மேல வச்சிருக்கிற பாசனாலாம் இல்ல. ரெஜிஸ்ட்ரேஷன் போர்டும் இல்லாம இந்த ஜார்ஜ் சார் மாதிரி நிறைய ஃபேன் இந்த ஊர் பூரா எனக்கு இருக்காங்க. அப்படின்னா சரி. சரி சரி சார். இந்த பாருமா, இவனை பத்திரமா பாத்துக்கோ, ரொம்ப திமிர் பிடிச்சவன்.
சார் ஒன் வே டிக்கெட் படத்தோட 100வது நாள் இது. சார் வரது தெரிஞ்சு ஆளுங்களா கூட்டிட்டாங்க சார். 20 போலீஸ் அமுச்சு விட்டுருக்கேன் சார். சார் கொஞ்சம் போய் பார்த்து. மமுக்கா ப்ளீஸ். பாப்போம். ஐ வில் ட்ரை. ஓகே. இது கொண்டாட்டமா அட கும்மாளமா ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்ஸின் புதிய காலம் எங்க மம்மூட்டியே சிரிக்கும் பூந்தொட்டியே அட பின்னல் மீண்டும் ஸ்டைலில் குஜராத்தில் வான்வே டிக்கெட் இது சூப்பர் தான் வான்வே டிக்கெட் இது பாப்பரா வான்வே டிக்கெட் இது சூப்பர் தான் வான்வே டிக்கெட் இது பாப்பரா